ஹாய் டியர், டுடே நம்ம ஜிம்னாக்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா when a milky boy fall in love with a dusky girl. ஓகேவா? ஸோ டைட்டில் எப்படி இருக்குன்னு தெரியல, பட் டியர் நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, ஸோ வீக்கெண்டில் போட சொல்லி நான் ஃப்ரைடே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டேன், சாட்டர்டே உங்களுக்கு இது ரீச் ஆகிடும். ஓகேவா? அண்ட் ஓகே டியர், ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரி கேட்டது வந்துட்டு உங்கள் பேர் தெரியல டியர், ஐடி மட்டும்தான் ஏதோ வெட்டி பையன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டோரியோட இன்ட்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு குட்டி இன்ட்ரோ. நீங்கள் வந்துட்டு இந்தியன் கேர்ள் தான். ஸோ ரொம்ப ஃபேர் கிடையாது, டஸ்கி ஸ்கின் இருக்கும், ஆனால் ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருப்பீங்க. அண்ட் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஜிம்னா வந்துட்டு உங்களுக்கு மாமா பையன். அவர் வந்துட்டு ஆப்வியஸ்லி கொரியன் தான். ஸோ அவர் வந்து நல்லா ஒயிட்டாக இருப்பார். அண்ட் நீங்கள் வந்துட்டு டஸ்கியாக இருப்பீங்க. ஓகேவா? இதான் ஸ்டோரியோட இன்ட்ரோ டியர். அண்ட் மிச்சத்தெல்லாம் ஸ்டோரிக்குள்ளே பார்க்கலாம். இப்போது ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தான் வீட்டில் இருக்கீங்க. உங்கள் வீடு வந்து எப்படின்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஜஸ்ட் வந்துட்டு ஒரு நார்மலான பழைய காலத்து ஓட்டு வீடெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆனால் நிறைய ரூம்ஸ் இருக்கும். பழைய காலத்தில் வீடெல்லாம் அப்படி தானே இருக்கும், அந்த மாதிரி தான் கட்டியிருப்பாங்க ஓட்டு வீடு. இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றியும் வீடு, சென்டரில் மழை தண்ணி வந்துச்சுன்னா ஊற்றும்ல, அந்த மாதிரி பிளேஸு, அங்கே துளசி செடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வில்லேஜில் தான் இருக்கீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வீட்டில் வந்துட்டு காலைல எழுந்திரிக்கணும், நேரமாக எழுந்திரிக்கலைன்னா அவ்வளோதான், அம்மா சாமி ஆடிடுவாங்க. அதனால் அம்மா வந்துட்டு ஒரு சத்தம் ஏன்னு அப்படின்னு அங்கே ஆரம்பிக்கிறதுக்குள்ளே டப்புன்னு எழுந்துச்சு உட்காந்துட்டு, மா எஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. எஞ்சி போய் குளிச்சுட்டு வாடி அப்படிங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். ஸோ காலைல எழுஞ்சதும் பல்ல விளக்கிட்டு குளிக்கணும். நீங்களும் போயிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு குளிச்சுட்டு வரீங்க. டெய்லி தலை குளிக்கணும், ஏன்னா அம்மாவோட ஆர்டர் அப்படி. ஸோ டெய்லி தலை குளிக்கணும். காலங்காத்தால இப்படி பச்சை தண்ணியில் தானே குளிக்க வச்சு என் உயிரை வாங்குறீங்க. நான் இந்த ஊர்லேயே இருக்க மாட்டேன். கடவுளே ஏண்டா இங்கே இருக்கேன்னு தோணுது எனக்கு. சாரா கூட பரவாயில்ல, அவள் என்னடானா சுடு தண்ணியில் தான் குளிப்பா, 10 மணிக்கு தான் எழுந்திரிப்பா. ஆனால் எனக்கு அப்படியா, இங்கே வந்து பிறந்துட்டு படாத பாடுபடுறனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே குளிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ ஒரு வழியாக குளிச்சுட்டு வந்துட்டீங்க. படபடன்னு நடுங்குது. மார்கழி மாதம் குளிர் சும்மாவா இருக்கும், அவ்வளோ குளிர். அம்மா கிட்டே கேட்குறீங்க, மா இன்னைக்காவது சுடு தண்ணியில் குளிச்சுக்கிட்டா இந்த ஒரு மாதத்துக்குன்னு கேட்டா என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க, மார்கழி மாதத்தில் பச்சை தண்ணியில் குளித்து பழகிட்டினா உனக்கு குளிர் பழகி போய்க்கும், எல்லா நாளும் நீ பச்சை தண்ணியில் தாராளமாக குளிக்கலாம் அப்படிங்கிறாங்க. என் உடம்பு தாங்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேறு வழி இல்லை, என்ன உடம்பு தாங்காது, சின்ன பிள்ளை, நானே குளிச்சுட்ருக்கேன், உனக்கு என்ன, போ, பாட்டி தாத்தா கூட இன்னும் பச்சை தண்ணியில் தான் குளிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீங்களும் வேறு வழி இல்லை, சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, போடி போய் துளசி செடியை சுற்றி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேறையா, அங்கே கரெக்டாக பனி பெஞ்சிட்ருக்கும், 4:30 எழுப்பி என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு துளசி செடியெல்லாம் சுற்றி சாமி கும்பிட்டுருக்கீங்க. அப்படி சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் வீட்டுக்கு வரீங்க. வந்து பார்த்தா அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. ஸோ எந்திரிச்சிடணும், இந்த வேலையெல்லாம் ரெகுலராக பண்ணிடணும். வீட்டு வேலை அதிகமாக வைக்க மாட்டாங்க, அவங்களே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அம்மா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கி குடிச்சிட்டு, அம்மா காஃபியில் கொஞ்சம் இஞ்சி போட்டு கொடுமா, குளிர்து ஒரு மாதிரி சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இஞ்சியா, காலங்காத்தால இஞ்சி போட்டு காஃபி குடிச்சு வயிறு எரிச்சல் வரத்துக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரொம்ப கொடுமையாக இருக்குடா, ஒரு காஃபி கூட நமக்கு பிடிச்ச மாதிரி குடிக்க முடியறதில்ல, நானே போட்டுக்கிறேனே அப்படின்னு கேட்டாலும் விட மாட்டாங்க. வேணாம் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் உங்களோட ஃபேமிலி சைடு இந்த மாதிரி. அப்பா வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப செல்லம், அம்மா வந்துட்டு கொஞ்சோண்டு ஸ்ட்ரிக்ட்டு, தாத்தா பாட்டி சொல்லவே வேணாம், செல்லம். இந்த ஸ்டோரியில் வந்துட்டு நம்ம மாமா பையன் சொல்லியிருப்பேன் டியர்ஸ். ஒரு ஸ்டோரியோட ஒரு சின்ன சேஞ்சுக்காக நான் அத்தை பையன் வச்சுக்கிறேன். ஓகேவா? அண்ட் டைட்டிலில் முடிஞ்சால் மாத்திரம், இல்லைன்னா மாமா பையனே இருக்கட்டும். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக அத்தை பையன், ஓகே, ஜிம்னுட்டு உங்களுக்கு அத்தை பையன். ஸோ நீங்கள் காலையில் அம்மா மறுபடியும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இட்லி சட்னி தான். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு, அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. காலையில் கோயிலுக்கு போகணும், சாயந்தரம் கோயிலுக்கு போகணும். ஸோ இது உங்களோட ரூல்ஸ், வீட்டோட ரூல்ஸு. ஸோ அம்மா வந்துட்டு போயிட்டு வான்னு சொன்னதும் நீங்களும் போகிறீங்க. நேராக போயிட்டு ஒரு சைக்கிளில் தான் போவீங்க. சைக்கிள் வந்துட்டு சாரா வீட்டில் தான் போய் நேராக நிற்குது. பெல்லை அடிச்சிட்டே இருக்கீங்க. கருமை பிடிச்சவளே, எதுக்குடி டெய்லி வந்து இப்படி பெல் அடிச்சிட்ருக்கா, மனுஷனை தூங்க விடுறியா அப்படின்னு சொல்லி கத்துறா. மணி 8 எழுந்திரிச்சு தொலைடி அப்படின்னு நீங்கள் கத்த. என்னாலலாம் எந்திரிக்க முடியாது, நீ போ, என்னை சும்மா கோயிலுக்கு வா, அங்கே வா, எங்கே வான்னு கூப்பிடுற, டெய்லி போறியே, ஒரு நாளாவது நீ ஹாப்பியாக இருக்கியா, அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கோ,
நீ இதுக்கு மேலே அது ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தினமும் வரல கடவுளே, எனக்கு கொஞ்சமாவது ஹாப்பியாக மாற்று, கொஞ்ச நேரம் தூங்க விடு அப்படின்னு சொல்லி வேண்டு. என்னைக்கு நீ ரொம்ப நேரம் தூங்குறியோ நான் உன் வீடு தேடி வரணும், அன்னைக்கு ஒத்துக்கிறேன் கடவுள் இருக்காருன்னு அப்படின்னு அவள் தூக்க வீட்டில் கத்திட்டு இருக்கா. நீங்கண்ணா இவளுக்கெல்லாம் என்னை பார்த்தா இவ்வளோ இலக்காரமாக போயிடுச்சு, எல்லாம் இந்த கடவுளை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சைக்கிள் கோயிலுக்கு தான் போகுது. போனதுமே கோயிலில் வாசல் வந்துட்டு சைக்கிளை ஃபாஸ்ட்டாக அப்படி மாதிரி ஸ்டாண்ட் போட்டு நிறுத்துறீங்க. தாவணி பாவாடை தான் கட்டியிருப்பீங்க. அப்படியே வந்துட்டு அந்த தாவணி முந்தானி இருக்கல எடுத்து இடுப்பில் நல்லா ஃபாஸ்ட்டாக சொருக்கிட்டு பாவாடை இழுத்து அப்படியே பிடிச்சிக்கிட்டு பஸ்ஸே நடந்து போகிறீங்க ஃபாஸ்ட்டாக. அப்போது இதுக்கு அப்படி வந்துட்டு இருக்கிற பூசாரி வந்துட்டு, என்ன வயனே இன்றைக்கி ரொம்ப கோபம் வரும் போலியே அப்படின்னு கேட்கா. நீங்கள் அமைதியாக போயிடுங்க, உங்களுக்கு என்ன, எப்படி தான் நீங்கள் 5 மணிக்கு கோயிலுக்கு வரீங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே போயிடுறீங்க. கோயிலுக்குள்ளே போனதுமே சாமிக்கு வந்துட்டு அலங்கார பூஜைலாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பூஜைலாம் முடிஞ்சிச்சு. மேடம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு, பட் உங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்குது. சாரா சொன்னது மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நீங்கள் சாமிக்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, உனக்கு நான் என்ன பாவம் பண்ணேன், தினமும் காலைல எழுந்திரிக்கிறேன், துளசி செடியை சுற்றுறேன், அண்ட் அங்கேயும் உன்னை கும்பிடுறேன், டெய்லி காலைல சாயந்தரம்னு சொல்லிட்டு நேற்றும் உன்னையே கும்பிட்டுட்ருக்கேன். ஆனால் நீ எனக்கு ஒரு நாளாவது ஹாப்பினஸ் கொடுத்துருக்கியா? ஒரு டீ கூட எனக்கு பிடிச்ச மாதிரி குடிக்க முடியாதுல்ல. அப்புறம் தினமும் காலைல பச்சை தண்ணியில் குளிக்கணும், மார்கழி மாதம் குளிர் உனக்கு தெரியாதா என்ன? உனக்கு என்னப்பா, நல்லா ஒன்று பெரிய கோயில் கட்டி கோபுரம் கட்டி உள்ள உட்கார வச்சுருக்காங்க, வெது வெது வெதுன்னு இருப்பேன். ஆனால் நான் அப்படியா, எப்படி குளிர்து தெரியுமா, நடுங்கிட்டே வர ஒன்று பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாமி ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருப்பீங்க. அப்போது அகைன் வெளில போன பூசாரி வந்துட்டு உள்ளே வராரு. அவர் வந்துட்டு சாமிக்கு வந்து பூ எடுத்துகிட்டு வரத்துக்கு போயிருப்பார். எடுத்துகிட்டு உள்ளே வந்துட்டு உங்கள் கையில் பூவை கொஞ்சம் பிச்சு கொடுத்துட்டு, இந்தா நீ வேண்டிக்கிட்டது எல்லாமே நடக்கும், நீ சீக்கிரமாக இங்கேருந்து வேறு ஊருக்கு போயிடுவ, அப்புறம் என்ன உன் நினச்ச நேரத்துக்கு நீ எந்திரிக்கலாம், நினச்சது சாப்பிட்லாம், நினைக்கிறது குடிக்கலாம், உங்கள் அம்மா ஸ்ட்ரிக்ட்டு தான் எனக்கே தெரியும், ஆனால் இனிமேல் உன் வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படிங்கிறாரு. ஹாப்பியாக இருக்குமா, இப்படி தான் நீங்கள் தினமும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்தாங்க அந்த பூ நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்க, அவர் வந்துட்டு இது சாமி பிரசாதம், நீ எடுத்துகிட்டு போ, தலைக்கு வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எடுத்து போட மனசு இல்லை உங்களுக்கு, ரொம்ப சென்டிமெண்டல் டைப் நீங்கள், அதனால் தலைக்கு வச்சுட்டு, இங்கே பாரு ஏதோ நீ கொடுத்து பூவை நான் தலைக்கு வைக்கிறேன்னு நினைக்காத சரியா, எனக்கு தலையில் பூ இல்லை அதனால் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி பார்த்து பேசிட்டு லூஸ் மாதிரி எப்படி பின்னாடி திரும்பி மறுபடியும் ஒரு மாதிரி டங்கு டங்குன்னு நடந்து போயிடுறீங்க வீட்டுக்கு. அப்போது கரெக்டாக உங்களோட வீட்டுக்கு நீங்கள் போயும் போகாதையும் அம்மா வந்துட்டு, நல்ல வேலைடி கோயிலுக்கு போயிட்டே என்ன அப்படின்னு கேட்குறாங்க. போயிட்டே வந்துட்டேன் மம்மி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. போயிட்டே வந்துட்டியா, சரி பரவாயில்ல விடு, தெரியாமல் தானே போனேன் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே தெரியாமல் போனேன், தெரிஞ்சு தான் போனேன், நீ தானே போக சொன்னேன் அப்படின்னு கேட்குறீங்க. அது இல்லடி, உன் தங்கச்சி பெரிய பொண்ணு ஆயிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. பூஜாவா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏன் உனக்கு வேறு ஏதாவது தங்கச்சி இருக்காங்களா என்ன எனக்கு தெரியாமல் அப்படின்னு அம்மா கேட்க, இல்லை சித்தி பொண்ணுக்கு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்களா, அவங்களாம் இல்லை பூஜா தான், அதனால் இனிமேல் நம்ம கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஹாப்பி ஆகிடுது. அப்படின்னா கோயிலுக்கு போக தேவையில்லை, காலையில் நேரமாக குளிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாகிடுது உங்களுக்கு. அப்போது உங்களோட அம்மா வந்துட்டு அந்த பொண்ணுங்களாம் பெரிய பொண்ணுங்கன்னா அது ஏதோ பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்து போயிட்டுருப்பாங்க. பட் அந்த சீர் பண்ணுவாங்கள்ல, அது வந்துட்டு ஒரு 1 or 2 வீக் கழிச்சு தான் வச்சுருக்காங்க. ஏன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், க்ளீன் பண்ணி தான் இந்த மாதிரி சீர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நீங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்போது ஸ்டோர் ரூம் இருக்கும், அங்கே போயிட்டு உங்களோட அம்மா வந்துட்டு அங்கே தேவையான பொருள் இங்கே தேவைப்படும்ல, ஸோ அந்த விளக்கு அதெல்லாம் எடுத்துகிட்டு வா, அப்புறம் இங்கே தேவையில்லாதெல்லாம் கொண்டு போய் அங்கே போடுன்னு சொல்லிட்டு இந்த எடுபடி வேலைலாம் உங்களை வாங்குவாங்க. நீங்கள் அப்படி தான் ஸ்டோர் ரூமுக்கு இன்றைக்கி தான் போகிறீங்க. உள்ளே போகவும் பாட்டி தாத்தா வந்துட்டு, வைனு அந்த ரூமே க்ளீன் பண்ணிவிடு சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன, 2 பேரும் உட்காந்துக்கிட்டு வேலை மட்டும் வைங்க, எல்லா வேலையும் நானே செய்கிறேன். அவள் பாருங்கள் பெரிய பொண்ணு ஆகிட்டுன்னு சொல்லிட்டு போய் உட்காந்துக்கிட்டா, சும்மாவே ஒரு வேலையை செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடெல்லாம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. அப்போ அந்த ஸ்டோர் ரூமில் வந்துட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு பழைய பெட்டி இருக்குது. அந்த பெட்டியை அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. எப்படின்னா நமக்கு இந்த பழைய திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி க்யூரியாசிட்டியாக இருக்கும்ல, அப்படி தான் பழைய பெட்டி இதில் ஏதாவது இருக்குமா என்ன தாத்தா பாட்டி ஃபோட்டோன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. அதில் பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் யார், தாத்தா பாட்டி அப்பா, இது யார் எனக்கு தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அங்கே ஏதோ ஒரு பொண்ணு இருக்காங்க தெரியலையேன்னு சொல்லிட்டு
தாத்தாட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிறீங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவாக பார்க்குறீங்க. அம்மா அப்பாவோட கல்யாண ஆல்பமே இப்போ தான் பார்க்குறீங்க. அடடா இங்கே வச்சுருக்காங்களா, அம்மா இதுக்குள்ளே வந்து வச்சுட்டு எங்கேனே தெரியலன்னு சொல்லிட்டாங்க. இத்தனை வருஷம் கழிச்சு இன்றைக்கி தானே அதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறீங்க. அதே பொண்ணு எல்லா ஃபோட்டோலையும் இருக்காங்க அம்மா அப்பா கூட, அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோலையும் இருக்காங்க. யார் இது, எல்லா ஃபோட்டோலையும் இருக்காங்கவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டி உட்காந்துருப்பாங்க, தாத்தா உட்காந்துருப்பாங்க, 2 பேர்த்துக்கு நடுவில் போய் உட்காந்துட்டு, ஆமாம் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். ஒரு பொண்ணு புதுசாக இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க, எல்லா ஃபோட்டோலையும் இவங்களே இருக்காங்க, யார் இவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அந்த ஃபோட்டோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்படி அவங்க அந்த ஃபோட்டோவை பார்க்கவும் நீங்கள் வந்துட்டு எதுக்கு பாட்டி கண்ணெல்லாம் கலங்குது, யாருன்னு கேட்டேன், தூசிக்கு இது விழுந்துச்சா என்ன அப்படின்னு கேட்க அப்போது பாட்டி தான் சொல்கிறாங்க, இவ தான் உன்னோட அத்தை அப்படின்னு சொல்ல, அத்தையா அப்படின்னு சொல்லி நீங்கள் தாத்தாவை பார்க்குறீங்க. அப்போ அவரும் எங்களோட பொண்ணு, உன் அப்பாவுக்கு தங்கச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பாவுக்கு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்த அப்பா கரெக்டாக உள்ளே வந்திருப்பாரு. அது அவருக்கு கேட்டிருக்கோம். ஒரு மாதிரி அமைதியாக நின்றுடுறாரு. ஸோ அவர் வந்துட்டு ஒரு மாதிரி சைலண்ட்டாக இருக்கவும் அந்த பக்கம் போக பார்க்குறாரு. அப்போது பாட்டி தான் எஞ்சி போகிறாங்க. டேய் நில்லுடா அப்படின்னு சொல்ல அப்பா நிற்கிறாரு. எதுவும் பேசலை, ஜஸ்ட் பார்க்குறாரு பாட்டியை. பெரிய பேத்திக்கு தான் சீர் பண்ணுறப்போ அவள் அத்தை வரலை, நீ கூப்பிடல, இவளுக்கும் சேர்த்தி அதே மாதிரி பண்ணிடாத, போதுண்டா, எத்தனை நாளைக்கு இவ்வளோ கோவத்தில் இருப்பீங்க, அவளுக்கு பிடிச்சதை அவள் செஞ்சுக்கிட்டா, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்க தாத்தா சொல்கிறாரு, அது உன் அத்தை லவ் பண்ணி ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதுவும் வேறு ஒரு நாட்டுக்கார பையனை அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு நாட்டுக்கார பையனையா, பண்ணலாம், அத்தை தான் அவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பாட்டிக்கு இருந்துட்டு, ஆமாம் நீ உன் அத்தை மாதிரியே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க பேசி பார்த்தா லைட்டாக அவங்களோட சாயலில் தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க, பார்க்க தான் லைட்டாக அப்படி தெரியறேன், ஆனால் அவங்க வெள்ளையாக இருக்காங்க பால் மாதிரி, நான் பாருங்கள் காப்பி தூள் மாதிரி இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், யார் சொன்னா, இதுவும் அழகு தான், இதுவும் கூட சொல்லக்கூடாது, இதுதான் அழகு, எல்லாமே அழகு தான், ஓகேவா, உன் அத்தை அப்படி இருந்தால் அழகாக இருப்பா, நீ இப்படி இருந்தால் அழகாக இருப்ப, எல்லாருமே அழகு தான், உன்னை நீயே வந்துட்டு குறைச்சி மதிப்பு பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிதான், ஆனாலும் அத்தை ரொம்ப அழகாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களோட அப்பா அமைதியாக நிற்கவும் தாத்தாவும் போய் கேட்குறாரு, அம்மாவும் வந்து கேட்குறாங்க, ஏங்க கூப்பிடலாங்க, எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி பகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க அம்மாவோட கல்யாணத்துக்கு அவங்க எல்லாமே பண்ணியிருப்பாங்க. இப்போது அவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறமா நம்ம அப்பவே கூப்பிட்டு எல்லாமே பேசி முடிச்சிருந்துருக்கணும், நம்ம அப்படியே அவளை விட்டுட்டோம், நம்ம பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களும் போயிட்டு அப்பா அத்தை பார்த்ததே இல்லைப்பா, அழகாக இருக்காங்க, கூப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்தையும் முறைக்க எல்லோரும் ஒரு மாதிரி ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. அதான் குடும்பமாக சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்கல்ல, இனி சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை வேஸ்ட்டு கட்டியிருப்பாரு, அதை அப்படியே மடித்து கட்டிட்டு அப்படி போயிடுறாரு வேலையை பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் செம்ம ஹாப்பி. அத்தை வர போகிறாங்கன்ட்டு நீங்கள் போய் பூஜாட்ட சொல்ல, அத்தையா, அத்தைனா இருக்காங்களா அப்படின்னு அவ கேட்குறா. நீங்கள் ஃபோட்டோலாம் அவட்ட காட்டிட்டு இதான் நம்ம அத்தை வருவாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அத்தைக்கு பையன் இது இருக்குமா அப்படின்னு அவ கேட்குறா. நீங்கள் பார்க்குறீங்க, இப்போ தாண்டி நீ பெரிய பொண்ணே ஆகிருக்க, அதுக்குள்ளே இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன அத்தைக்கு பையன் இருக்குமா அப்படின்னு கேட்குறா. இருந்தாலும் எப்படி சொல்கிறது, நான் தானே பெரிய பொண்ணு அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நீ பெரிய பொண்ணு தான், ஆனால் நல்லா பாரு, நான் தான் கலராக இருக்கேன் அப்படிங்கிறா. அவள் கொஞ்சம் வெள்ளையாக இருப்பா. ஸோ நீங்கள் மலையில போயிடு, எப்போ பார்த்தாலும் கலராக்கன்னு டென்ஷன் ஆக்கிட்டு போய் தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோலாம் பிடுங்கிட்டு போயிடுறீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வயசு 20 ஆகிடுக்கும், ஜிமினுக்கு 22. ஏன்னா உங்களோட அம்மா கல்யாணம் ஆகிட்டு ஒரு கொஞ்சம் நாள் அவங்க வந்துட்டு அவரை ஃபாரினில் வந்துட்டு உங்கள் அத்தை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு ஜிமின் பிறந்து 2 வருஷம் கழிச்சு தான் உங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நீங்கள் பிறந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் சின்ன பொண்ணு தான் அவரை விட. இப்போது அப்படியே தான் டைம் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. உங்களோட பாட்டி தாத்தா லெட்டரெல்லாம் வந்து எழுத சொல்கிறாங்க. நீங்கள் தான் லெட்டர் எழுதிட்டு இருக்கிறீங்க. அவங்க கொரியாவில் இருக்காங்கடி அப்படின்னு சொல்லவும், அட்ரஸ் தெரியுமா பாட்டி உனக்கு அப்படின்னு கேட்குறீங்க. தெரியும், உன் அத்தை எனக்கு அப்பப்போ லெட்டர் போடுவா, நானும் அப்பனுக்கு தெரியாமல் அதை ஒழிச்சு வச்சுருப்பேன்.
அங்கே போ, என்னோடய ரூமில் ஒரு சின்ன பெட்டி இருக்கும், அதுக்குள்ளே லெட்டரெல்லாம் இருக்கும் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்க்குறீங்க, நிறையா இருக்குது. அடப்பாவி, எனக்கே தெரியாமல் எத்தனை திருட்டு வேலை நடக்குதோ தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்க. அப்போ பாட்டியை பார்த்து முறைக்கா, ஏய் அவள் ஏன் புள்ளடி, உன் அப்பனுக்கு கோவம் தான், நான் என்ன பண்ணிட்டோம், என்னாலலாம் என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது. சரி ஓகே, அவனே மனசு மாறிட்டான், நல்ல நேரம் பூஜா வந்துட்டு பெரிய பொண்ணானது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுத சொல்கிறாங்க. என்னென்னா, உன்னோட மருமக வந்துட்டு, அதாவது உன்னோட சின்ன மருமக பெரிய பொண்ணு ஆயிட்டா, எங்களால் பெரியவளுக்கு வந்துட்டு உன்னை கூப்பிடக்க முடியலை, மன்னிச்சுக்கம்மா. ஸோ இப்போது உன் அண்ணன் தான் உன்னை வர சொல்லியிருக்கான், இதை எழுதுறது உன்னோட பெரிய மருமக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதிடுறீங்க. ஸோ எழுதுறது எப்படின்னா, எல்லாமே பாட்டி சொல்கிறது, கடைசியாக எழுதுகிறப்போ இந்த லெட்டரை எழுதுறது உன்னோட பெரிய மருமக, சரியா, சீக்கிரமாக வந்து எங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக எழுதியெல்லாம் கொடுத்துருக்கீங்க. ஸோ பாட்டிக்கு வந்துட்டு தெரியல என்ன எழுதியிருப்பீங்கன்னு. அப்படியே தான் அந்த லெட்டரெல்லாம் வந்துட்டு போஸ்ட் பண்ண சொல்கிறாங்க. அந்த அட்ரஸ்க்கு போயிட்டு போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட்டும் பண்ணிடுறீங்க. அதுதான் ஒரு ஃபாஸ்ட், அது ஸ்பீட் போஸ்ட் இருக்குல்ல, ஸோ அதில் தான் பண்ணியிருந்திருப்பீங்க. அது வித்தின் ஒரு 2 டேஸ்லேயே வந்துட்டு கொரியாவில் ரீச் ஆகியிருந்திருக்கும். ஸோ உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா எல்லோரும் வர போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக சின்ன பொண்ணோட அந்த சீரை வந்துட்டு பண்ண போகிறோம் அத்தையோடு சேர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஜாலியாக வந்துட்டு அவங்களுக்கு வந்து தங்கிறதுக்காக அவங்களோட ரூம் இங்கே இருந்திருக்கும். ஸோ அதை வந்துட்டு பூட்டி வச்சுருந்துருப்பீங்க எப்போவுமே. அதெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்களும் க்ளீன் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர் நேராக ஜிமினாவோட ஃபேமிலி கைக்கு போகுது, அதாவது அவங்களோட அத்தை கைக்கு போகுது. அவங்களும் வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு எப்பவும் போல் அம்மா தான் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு பிரிக்கலை. சரி அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல ஜிமினுக்கு சமைச்சு கொடுக்கலாம், பசிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைச்சு கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஜிமின் சாப்பிட்டுட்ருக்கா, அதாவது கிச்சன்லேயே உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாரு அவர் அம்மா கூட. அம்மா வந்துட்டு சமைச்சு கொடுத்துட்ருக்கா. மா என்னம்மா எப்போ பார்த்தாலும் இது ஒரு ஃபுட்டா, எப்போ பார்த்தாலும் இதே கொடுக்குற அப்படின்னா, ஏய் சாப்பிட்றா, சும்மா டென்ஷன் பண்ணிகிட்ருக்க, நீ எதையாவது ஒன்று சாப்பிடு, எனக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க போய் லெட்டர் படிக்கிறதுக்காக. அப்போ அப்பா வந்துட்டு அந்த வழியாக வேறு டேபிள் மேலே இருக்கிற லெட்டர் பார்க்குறாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா லெட்டர் இந்தியாவிலேருந்து வந்திருக்கு. ஓ மீரா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்ல, லெட்டர் வந்திருக்கும் போலையே, மேடம் படிக்கலையா அப்படிங்கிறாங்க. படிக்கிறோங்க, அதுக்குள்ளே ஏதோ இந்த இருக்கான்ல பசிக்குதுன்னு பறக்கிறான், இவனுக்கு சாப்பிஞ்சு கொடுத்துட்டு வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், நான் படிக்கிட்டா அப்படிங்கிறாரு. தமிழ் தெரியுமா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவும் சரி தான், பட் உனக்கு கல்யாணம் பண்ணல, தமிழ் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சமாக எல்லாத்தையும் படித்து முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அம்மாவுக்கு நான் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நிஜமாவா, என்னோட அண்ணாவா அப்படின்னு கேட்க, ஆமாம் நிஜமாக தான், உன்னோட அண்ணா தான் உன்னை வர சொல்லியிருக்காராம். அப்புறம் இந்த லெட்டருக்கு வந்துட்டு, அதாவது சீரு உன்னோட சின்ன மருமகளுக்கான், ஆனால் இந்த லெட்டரை எழுதுறது உன்னோட பெரிய மருமகளாம். பெற்று வச்சுருக்குது ஒரு பையன் 2 மருமக. ஜிமினா அப்படின்னு சொல்லி பார்க்க ஜிமினுக்கு வந்துட்டு, என்ன இப்படி பேசுகிறீங்க, என்ன போய் இப்படிலாம் சொல்கிறீங்க, இத்தனை நாள் அவங்க எங்கே போனாங்க, நம்ம யாருமே இல்லாத மாதிரி இங்கே தானே இருந்தோம், இத்தனை நாள் கழிச்சு இப்போ மட்டும் அவங்களுக்கு தேவைன்னு சொல்லி கூப்பிடுறாங்களான்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கோவம், போவேணாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உங்களோட அத்தை, டேய் என்னடா, நான் பண்ணின வேலைக்கு என் அண்ணா என்னை மன்னிச்சிருக்கவே கூடாது தான், ஆனால் மன்னிச்சிட்டாரு, நான் கண்டிப்பாக போகணும், நீ வா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேணா போங்க, நான் வரல அப்படின்னு சொல்லவும், ஜிமினோட அப்பா சோறு இல்லாமல் செத்துறோட மகனே அப்படின்னு சொல்கிறாரா, வந்து தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா சமைக்கவே வராது நம்ம ஆளுக்கு, ஆர்டர் பண்ணி சாப்பிட்டா ஒத்துக்காது. ஸோ அதனால தான் எந்நேரம் அம்மா பின்னாடியே தெரியணும். ஸோ இப்போது அப்படி தான் உங்களோட அம்மாவுக்கு வந்துட்டு எல்லோரும் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த பக்கம் வந்துட்டு நான் போயிட்டு எல்லாரையும் பார்க்க போகிறேன், என் அண்ணாவை பார்க்க போகிறேன். என் அண்ணாவுக்கு 2 பொண்ணுங்களில் நான் அவங்க ஃபோட்டோ கூட பார்த்ததில்ல, என் அம்மா அனுப்பியே வைக்கல, எப்படி இருப்பாளுங்களோ. ஆனால் அடிக்கடி சொல்லுவாங்க, பெரியவ உன்னோட முக சாயல்லையே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரே உங்களோட வீட்டு புராணமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜிமினுக்கு தான் கடுப்பாகுது. கண்டிப்பாக போய் ஆகணுமான்னு கேட்க, கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கே வந்துட்டு எல்லாமே திங்ஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ லெட்டர் போடுறாங்க, ஃப்ளைட் டிக்கெட் இன்றைக்கி கிடைக்கலம்மா, நாளைக்கு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அவங்க வந்துட்டு ஃபாஸ்ட் அந்த ஸ்பீட் போஸ்ட்டில் போடுறதுனால சீக்கிரம் ரீச் ஆகிடும். உடனே வந்துட்டு நீங்கள் தான் லெட்டர் கொண்டு வரீங்க, அத்தை வீடு நாளைக்கு வராங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரீங்க லெட்டர் தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே. எல்லாத்துக்கும் ரொம்ப ஹாப்பி. சரி அவங்க ரூமுக்கு போயிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ரூம் செட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ ரெடி பண்ணியிருப்பீங்கள, அதுக்கு தண்ணி
அதாவது பானையில் தான் நீங்கள் தண்ணி எப்பவுமே குடிப்பீங்க. ஸோ ரொம்ப ஹெல்தி ஃபேமிலி வேறு. ஸோ நேச்சர் தான் எல்லாமே யூஸ் பண்ணுவீங்க. அதனால் பானையெல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு தண்ணியெல்லாம் வைக்கிறீங்க. அதிலே திருக்கி விடுற மாதிரி இருக்கும் பானை. ஸோ அப்படி தான் இருக்குது. எல்லாம் வச்சுட்டு அவங்களுக்காக அந்த கட்டில் இருக்கும்ல, ஸோ அந்த கயிற்று கட்டிலெலாம் நீங்கள் இன்னுமே யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதுலேயும் வந்துட்டு ரொம்ப பார்க்கறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஓல்ட் டைப்பாக தான் இருக்கும். பாய் இருக்கும். ஸோ அது வந்துட்டு கோர பாய் தான் இருக்கும். அந்த பிளாஸ்டிக் பாய் இருக்காது. இதெல்லாம் ஹெல்த்தியோ அது மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அம்மா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸு. ஸோ ஒரு ரூம் தான் இருக்குது அவங்களுக்காக. அவங்களோட அம்மாவோட ரூம் மட்டும்தானே இருக்குது. அம்மா அப்பா ஸ்டே பண்ணிப்பாங்க. அப்போ மாமா அப்படின்னு நீங்கள் கேட்க, அதான்டி அங்கே ஸ்டே பண்ணிக்குவாங்கன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. இல்லைம்மா, அத்தை மாமாவும் இருப்பாங்க. அப்போது ஜிமின் மாமா அப்படிங்கிறீங்க. ஆஹா, அவனை தானே மாமா நீயா? பார்த்ததே இல்லை, அதுக்குள்ளே மாமா புராணமா அப்படின்னு சொல்லி அம்மா கேட்க, இல்லைம்மா அது அவங்களாம் விளையேன்னு இருப்பாங்க. நான் எதுக்கு மாமா புராணம் பாட போடுறேன், பட் அவங்களுக்கு வந்தால் ஸ்டே பண்ண இடம் வேணும்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னோட ரூம் கொடுத்துருடி அப்படிங்கிறாங்க. அப்போ நான் அப்படின்னு சொன்னால், நீ ஹாலில் படுத்து தூங்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, விருந்தாளிங்கள் தானே கவனிக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் ரூமில் அவருக்கு ரெடி பண்ணி வைக்கிறீங்க. ஸோ நீங்களும் கயிற்று கட்டில் தான் படுப்பீங்க. ஸோ அப்படியே அந்த கயிற்று கட்டிலெல்லாம் நீட்டாக இது பண்ணி அதெல்லாம் எடுத்து வெளியே போட்டு கழுவி, அதுக்கப்புறமா அது ஒரு மாதிரி அந்த கொஞ்சம் பர்ஃப்யூம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த லிக்விட்லாம் போட்டு கழுவி அப்படியே மணக்குது. அப்படியே அழகாக கொண்டு போய் வச்சிடுறீங்க காய வச்சு எடுத்து. அண்ட் அதுக்கு அழகாக பெட்ஷீட்லாம் போட்டு சூப்பராக பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு அங்கே தண்ணி அப்படிங்கிற மாதிரி எல்லா திங்ஸும் வச்சுருக்கீங்க. அப்புறம் அவர் அவரோட திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு உங்களோட அதாவது கபோர்டு இருக்கும்ல, ஸோ செவத்துலேயே கபோர்டு மாதிரி பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ உங்களோட திங்ஸ் எல்லாம் ஒரு சைடாக எடுத்து வச்சிடுறீங்க. ஏன்னா தூங்குறது தான் ஹாலில் தூங்க முடியும், திங்ஸ் எல்லாம் எங்கே கொண்டு போகிறதுன்ட்டு அங்கே ஒரு சைடாக வச்சுருப்பீங்க. இன்னொரு சைடு அவரோட திங்ஸ் வைக்கிறதுக்காக எல்லாமே பாதி பாதி பிரித்து வச்சுருந்துருப்பீங்க. ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ கரெக்டாக அடுத்த நாளும் ஆகுது. ஜிமினும் ஃபேமிலியோட எல்லோரும் அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஸோ வரும்போது உங்களோட அம்மா ஆரத்தியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வாசலில் காத்துட்ருப்பாங்க. கரெக்டாக அவங்களோட காரும் நிற்க. ஸோ கார் மீன்ஸ் இந்த டாக்ஸி இருக்குல்ல, ஸோ அப்படி தான் டாக்ஸியில் வந்திருப்பாங்க. நிற்க ஓடி போய்ட்டு உங்களோட அம்மா அப்படியே உங்களோட அத்தையை தான் பார்க்குறாங்க. உங்களோட அத்தையும் உங்களோட அம்மாவும் ஃப்ரெண்டு, ஓகேவா? ஸோ உங்களோட அம்மாவுக்கு கூட சொல்லாமல் அத்தை கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஆனாலும் உங்களோட அம்மாவுக்கு அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால மறக்கவே முடிஞ்சிருக்காது. அப்பா கிட்டே கேட்காத நாள் இல்லை. ஸோ ஃபைனலாக இன்றைக்கி தான் அவங்கள பார்க்க முடிஞ்சிருக்கு. ஓடி போயிட்டு அந்த ஆரத்தி தட்டை வச்சு நீங்கள் தான் அந்த ஆரத்தி தட்டை எடுத்துகிட்டு போவீங்க. ஸோ உங்களோட அம்மா ஆரத்தி எடுக்கலான்னு சொல்லி அதை கொண்டு போயிருப்பாங்க. பட் உங்கள் கையில் கொடுத்துட்றாங்க. ஓடி போயிட்டு உங்களோட அத்தையை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஏன்டி இப்படி பண்ண, ஒரு வார்த்தை என்கிட்டயோ சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி கேட்க, விடுடி இதுக்கு பழசு அப்படின்னு சொல்லவும், இவன் அவன் பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மியோட கண்ணத்தில் அப்படி பிடிச்சி பார்க்குறாங்க. ஜிம்மினுக்கு கோவம் வருது. எதுக்கு இப்படி பண்ணுறாங்க, இத்தனை வருஷமாக இல்லாத பாசம் புதுசா அப்படிங்கிற மாதிரி அப்படியே மூஞ்சல் மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு நிற்கிறாரு. உங்களோட அம்மா உங்களோட அத்தையை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கவும் பார்க்க அழகாக இருக்குது. ஸோ உங்களோட மாமா ஜிம்மின் எல்லோரும் அங்கே நிற்கிறாங்களா. அப்போ நீங்கள் எல்லோரும் அங்கேயே நில்லுங்க, நானே ஆர்த்தி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் வாய்ஸ் அப்போ தான் ஜிம்மின் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாரு. உங்களை அப்போ தான் பார்த்துருப்பாரு. திரும்பி அப்படியே பார்க்குறாரு. நீங்கள் அழகாக ஒரு தாவணி பாவாடை போட்டிருக்கிறீங்க. ஸோ கோல்டன் கலர் அந்த தாவணி, அண்ட் அதுக்கு ஒரு மாதிரி சில்வர் கலரில் லைட்டாக கோல்டன் கலர் மாதிரி ப்ளவுஸ், ஃபுல்லாகவே கோல்டன் கலர் ட்ரெஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கோல்டன் கலர் தாவணி பாவாடை போட்டிருக்கீங்க. அப்படியே அழகாக ஒரு ஜிமிக்கி ஒரு மாதிரி 2 சைடு கொஞ்சம் ஹேர் மட்டும் எடுத்து சென்டரில் ஒரு கிளிப் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் அது ஒரு மாதிரி ஹேர் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்லா மொசுன்னு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் உங்கள் ஹேரு. அப்படியே ஜிமின் பார்க்குறாரு. அழகாக கண்ணுக்கு மை வச்சுருப்பீங்க, லைட்டாக சந்தனம் வச்சுருப்பீங்க, ரொம்ப அழகாக இருக்கீங்க. குட்டியாக ஒரு நெக்லஸ் போட்டிருப்பீங்க, அதாவது ஒரு சின்ன செயின் மாதிரி. உங்களை பார்க்குறாரு. நீங்கள் எல்லாத்தையும் நிற்க வச்சு எல்லாத்துக்கும் சேர்த்து ஆர்த்தி எடுக்கிறீங்க. ஜிமின் கண்ணு ஃபுல்லாக உங்களே தான் பார்த்துட்ருக்கு. ஸோ அந்த ஆர்த்தி எடுத்ததுக்கப்புறம் அந்த பொட்டு வைப்பாங்கள்ல, ஸோ அதை நீங்கள் எடுத்து எல்லாத்துக்கும் அப்படி வச்சு விட்டுட்டுருக்குறீங்க. ஃபஸ்ட்டு ஜிமினோட அப்பா நிற்கிறாரு, நெக்ஸ்ட்டு அவரோட அம்மா, அப்புறம் சென்டரில் உங்களோட அம்மா நிற்பாங்க. இந்த நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அடுத்து ஜிமினுக்கு வைக்கணும். எட்டவே மாட்டேங்குது. ஏங்க எனக்கு எட்டலை, கொஞ்சம் குனிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவரும் அப்படியே லைட்டாக சிரித்த மாதிரி அவரோட முட்டியில் 2 கை அப்படி வச்சு லைட்டாக அப்படி குனிறாரு உங்கள் ஃபேஸ் கிட்ட. இவ்வளோ பக்கத்தில் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே அழகாக அவருக்கு வச்சு விடுறீங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் குனிஞ்சிட்டே இருக்கும். அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவருக்கும் தமிழ் தெரியும், ஏன்னா அம்மா தமிழ் தானே, ஸோ சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போது அப்படியே தான்
இப்போது நீங்கள் போயிட்டு உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்த்தி தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த வெளியே ஊற்றிட்டு தட்டை தூக்கிட்டு வரீங்க. உங்களோட பாட்டி தாத்தாலாம் வந்துட்டு டேய் பேராண்டின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்துட்டு அழகாக அப்படியே கொஞ்சிட்டு இருக்காங்க. பட் ஜிமினுக்கு வந்துட்டு இப்போ கோவம் எல்லாமே போயிடுச்சு. ஏன்னா எல்லோரும் வந்துட்டு சும்மாலாம் கிடையாது, எல்லோரும் ஏக்கமாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க சேர்றதுக்கு இப்போ தான் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்னு புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே வந்துட்டு எப்படி இருக்கீங்க பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லி பேச அவங்களும் வந்துட்டு இவ்வளோ வளர்ந்துட்டியாடா நீ அப்படின்னு கேட்குறாங்க. 22 வயசு ஆகுதுல்ல, ஆனாலும் நான் ஹைட்டனும் அவ்வளோக்கா இல்லை அப்படிங்கிறாரு. யார் சொன்னா? நீ நல்லா வளர்ந்த பையன்தான், வாட்ட சாட்டமாக இருக்க, அழகாக இருக்க. யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க ஜிமினும் அப்படி உங்களே தான் பார்க்குறாரு. நீங்கண்ணா எதுக்கு இவங்க இப்படி என்ன பார்க்குறாங்க? அவர் இருக்கிறது பால் மாதிரி இருக்காரு, நான் காப்பித்தூள் மாதிரி இருக்கேன். நான் நினச்சது சரிதான், மேபி இந்த பூஜாவுக்கு தான் செட் ஆவாரோ, அவள் தான் வெள்ளையாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை செஞ்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் இப்போது உங்களுக்கு ஜிமினுக்கு 2 வயசு தான் கேப்பு. ஆனால் நம்ம பூஜாவுக்கு ஜிமினுக்கு பார்த்தீங்கன்னா அவள் இப்போ தான் 13 வயசோ 14 வயசோ அவளுக்கு. ஸோ 13 வயசு தான். ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்ருப்பா. மாமா வந்தாங்களான்ட்டு எட்டிட்டு பார்க்க நீங்கள் வந்துட்டாரடி, செம்ம அழகாக இருக்காரு, விலையேன்னு இருக்காரு, வெள்ளை கலர் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு, ஷர்ட்டு கலர்லேயே அவரும் இருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்ல அப்போ எனக்கு மேட்ச் ஆவாரான்னு கேட்குறா. ஆகுவார் உனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறீங்க. அப்போ பாட்டி வந்துட்டு என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கிற பூஜா, நீ உன் வயசு என்ன அவங்க வயசு என்ன, அவன் என் பேத்திக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் யாரும் உனக்கு அவ கேட்குறா. நீ வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோ சரியா, நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இங்கே வயன் வந்துட்டு பொண்ணாக பிறந்ததுமே ஜிமினுக்கு தான் கட்டி கொடுக்கணுன்னு எனக்கும் தாத்தாக்கும் ஆசை, நீ கூட்டே குழப்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. குழப்பிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அப்படி விட்டாரா. ஸோ இந்த மாதிரி தான் அப்படியே வந்துட்டு அந்த டே ஒரு மாதிரி அழகாக போகுது. நீங்கள் அங்கங்கேயும் துருன்னு ஓடிக்கிட்டே இருக்கீங்க. ஜிமின் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அப்போது எல்லாம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அப்பா வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பேசுகிறாரு. எப்படிமா இருக்குது அப்படின்னு கேட்க உங்களோட அத்தைக்கு நான் அழகையாக வருது, ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவரும் நான் தான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன்ல ஒன்று கூப்பிடுறதுக்கு, மன்னிச்சிக்கோ, ஒரு சின்ன கோவம் தான், என்கிட்ட நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல அப்படின்னு கேட்க பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி போனது போகட்டும், இப்போ எல்லோரும் ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி ஆகிடுது அந்த ஃபேமிலியே. ஸோ இப்போது எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா உங்களோட அப்பானா அவங்க தங்கச்சியை சும்மா கவனிக்கிறாங்க. அப்படியே பாட்டி பார்க்குறாங்க. இத்தனை நாள் கண்டுக்கவே இல்லை, இன்றைக்கி மட்டும் என்னடா உனக்கு அக்கறை அப்படின்னு கேட்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்றைக்கி கவனிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு மாதிரி ரொம்ப டயர்டாக வந்திருப்பாங்கள்ல, அதனால போயிட்டு ரெஸ்ட் எடுங்க, சாயந்தரம் மறுபடியும் எழுந்துவாங்க, நம்ம பேசலாம், அப்போ பேசலாம், போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உங்களோட அம்மா வந்துட்டு மீரா உன்னோட ரூமே ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரூம் இன்னும் எனக்காக வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்க அது என்றைக்குமே உன்னோட ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. வாடா ஜிமின் போகலான்னு சொல்லி கூப்பிட மாமா உங்களுக்கு தனியாக வேறு ரூம் இருக்குது, அவங்க அங்கே ரெஸ்ட் எடுக்கட்டும், அங்கே ஒரு கட்டில் தான் இருக்கும், நீங்கள் தனியாக என்னோடய ரூம் இருக்குது, நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் அங்கே போய் தங்கிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மாதிரி க்யூட் குழந்த மாதிரி பேசுகிறீங்க. ஸோ ஜிமினுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி பார்த்துட்டே இருக்காரு உங்களை. என்ன பார்க்குறீங்க, எதுவும் தெரியாதுல்ல, ஆமாம்ல நான் ஒரு மக்கு, வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. யதார்த்தமாக தான் நீங்கள் இருக்கீங்க. ஸோ ஜிமின் அப்படியே கையை பார்த்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே ஒரு கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே போயிட்டுருக்கிறீங்க. அவர் உங்கள் கையை பார்த்துட்டே உங்கள் பின்னாடி பூனைக்குட்டியாட்ட வருவார். ஜிமினோட அம்மாவுக்குன்னா ஒரு மாதிரி குழுக்குன்னு இருக்குது. அவங்க அம்மா அது மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கிறதா அவரோட அப்பா பார்த்துட்டு என்ன நினச்சதெல்லாம் நடக்குது போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நடந்துட்டா 1000 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாருக்கு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இப்போ நான் 1000 தேங்காய் வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா சொல்ல எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்க அவள் யதார்த்தமாக தான் கூப்பிட்டு போகிறா, ஆனால் அவன் பிள்ளைய பாரு வச்சுக்கன்னு வாங்காமல் அவளே பார்த்துட்ருக்கான். சரி 1000 தேங்காய்க்கு நான் ஆர்டர் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாரு. இது உங்களோட அம்மாவுக்கு கேட்டிருக்கோம். ஸோ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க எப்படி வெளியே காட்டிப்பாங்க, அப்படியே கம்முன்னு இருந்துக்கிறாங்க. ஸோ நீங்கள் அவரோட கையை பிடிச்சி அப்படியே வந்துட்டு உங்களோட ரூமுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. கூப்பிட்டு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணி மாமா நீங்கள் இங்கே இருந்துக்கோங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அண்ட் என்னோடய திங்ஸ் இங்கே கொஞ்சம் ஓரமாக இருக்குது, நான் வேணும்னா மட்டும் வந்து எடுத்துக்கிறேன், அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறீங்க.
ஜிமினு அப்படியே வந்துட்டு வராரு உள்ள. நீங்கள் வந்துட்டு இது தண்ணி, இதில் தான் தண்ணி வச்சுருக்கோம், உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமான்னு தெரில, நான் சொல்லி கொடுக்குறேன். டேப் இதுலையே இருக்குது, டேப் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கள, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கிளாஸ்லாம் வச்சிடுறீங்க. எல்லாமே இந்த பாட்டில் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியே இருக்குது, அந்த மண்பானை செஞ்சதுலையே. என்னெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. என்னென்னா இதெல்லாம் தான் ஹெல்தி, அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ஸோ அதனால் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ சரி ஓகே ஓகே அப்படிங்கிறாரு. அவர் வாய்க்கு வார்த்தையே வரல, ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டே இருப்பார். பேசுகிறப்போ ஒரு மாதிரி தலையாட்டி பேசுவீங்களா? ஜிமிக்கு வேறு ஒரு பக்கம் டங்கு டங்குன்னு ஆடிக்கிட்டே இருக்குது. அவருக்கான அங்கேயே போகுது. இப்போது அப்படியே தான், இது கட்டில் இப்படி தான் இருக்கும் எங்கள் ஊரில் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா கொரியாலையும் பழைய காலத்தில் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லவும், அப்படியா சரி ஓகே, உங்களுக்கு டயர்டாக இருக்கும், நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அப்புறம் வேறு எதனா அது வேணும்னா சொல்லுங்கள் ஓகேவா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவார். சரி ஓகே, உங்கள் திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன், நீங்களும் எடுத்து வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பரவாயில்ல நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஒரு மாதிரி நீங்கள் நடக்கிறது ஜேகே ஓடுவார், ஒரு மாதிரி நடப்பார்ல, கையை வீசி வீசி அப்படியே தலையாட்டிட்டு அழகாக, அந்த மாதிரி தான் இருக்குது. அப்படியே அந்த ஆவணி பாடை கட்டிட்டு அழகாக அப்படியே ஓடிட்டுருப்பீங்க. அவர் அப்படியே போகிறவங்களையே பார்த்துட்டு போய் அப்படியே அந்த கட்டில் படுத்துக்கிறாரு. ஒரு மாதிரி நல்லா இருக்குது அந்த ஸ்மெல்லே. வரவே மாட்டேன்னு சொன்னேன், இப்போ என்ன போகவே மாட்டேன் போலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காரு. ஸோ அவர் அப்படியே படுத்துட்ருக்கா. கண்ணை முன்னா உங்கள் ஞாபகம் தான், ஆரத்தி எடுப்பீங்கள்ல, ஸோ அப்படியே வந்துட்டு நீங்கள் அவருக்கு அந்த ஆரத்தி போட்டு வச்சுருப்பீங்க, அதெல்லாம் அப்படியே ஞாபகம் வரவும் நேத்தி அப்படியே தொட்டு பார்த்துக்கிறாரு. அழகாக ஒரு மாதிரி அதை தொட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டே படுத்துருப்பார். நீங்கள் கீழே போயிட்டு அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஏன்னா எல்லோரும் வந்திருக்காங்க, இன்னும் ரிலேட்டிவ்லாம் வருவாங்க, ஸோ எல்லாத்துக்கும் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிருப்பீங்க. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி இருந்திருக்கும். தூக்கம் வராமல் ஜிமின் எந்திரிச்சு கீழே வந்துடுவார். ஒரு மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டே வராரு. அப்போது உங்களோட அம்மா தான் வந்துட்டு, ஜிமின் என்னப்பா எதாவது வேணுமா அப்படின்னு கேட்க, அத்தை இல்லை எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்த மாதிரி கண்ணை தேய்ச்சிட்டே வந்து சோஃபாவில் உட்காந்துருப்பாரு. என்னதான் இருந்தாலும் அவர் பெரிய பையனாகவே ஆயிருந்தாலும் உங்களோட அம்மாவுக்கு ஒரு ஆசை வந்திருக்கும்ல, அதாவது அவங்க ஃப்ரெண்டோட குழந்தைய கொஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி தான் இன்னும் குழந்த மாதிரியே தெரியுறாங்க ஜிமினாவும். ஸோ அவங்க அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு ஜிமின் தலையை பிடிச்சி தடவி கொடுத்து, என்ன வேணும், காஃபி குடிக்கிறியா அப்படின்னு கேட்க, ஜிமினுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணவும் அவரே ஒரு மாதிரி குழந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார். எனக்கு வேணாத்தா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு உங்களோட அம்மா மடியில் படுத்துக்குவார். உங்களோட அம்மாவுக்கு அது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது, இவன் வளர்ந்து தான் இருக்கான், ஆனால் எனக்கு குழந்த தான் அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஜிமினாவோட அந்த ஃபோர்க் எடுக்கல, ஸோ அதை அப்படியே வந்துட்டு முடி கோதிகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு தலையை அப்படியே தட்டி கொடுத்துட்டு அவரை நல்லா தூங்க வைக்கிறாங்க. கரெக்டாக ஜிமினாவோட அம்மா அப்பா அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி, அவங்க பகலில் தூங்கவே மாட்டாங்க அங்கெல்லாம். ஸோ அவங்களுக்கும் தூக்கம் வரலை, என்னதான் அலைச்சலாக இருந்தாலும் தூக்கம் வரலை. எந்திரிச்சு அப்படியே மேலேருந்து அப்படியே வந்து பார்ப்பாங்க. அதாவது ஓட்டு வீடாக இருந்தாலுமே கீழெல்லாம் வந்துட்டு இந்த ரூமெல்லாம் இருக்கும், ஸோ 2 அடுக்கு, அதுக்கு மேலே தான் ஓடு இருக்கும் ஓகேவா. ஸோ அவங்களும் வந்துட்டு அப்படியே மேலே நின்று பார்க்குறாங்க. பார்த்தா உங்களோட அம்மா ஜிமினுக்கு அப்படியே தடவி கொடுத்துட்டு தூங்க வைப்பாங்க. ஜிமினும் அழகா அவங்களோட ஒரு கையை பிடிச்சிக்கிட்டு தூங்கிட்டுருக்காரு. ஜிமினோட அம்மாவுக்குன்னா அது ஒரு மாதிரி, இதெல்லாம் நான் என் பையன் ரொம்ப மிஸ் பண்ணான்ல, அவன் அத்தை மடியில் படுத்து தூங்குறது எல்லாத்தையும் மிஸ் பண்ணான்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இப்போ தான் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். ஸோ அப்படியே அவங்க மேலேருந்து அழகாக அதை ஃபோட்டோலாம் எடுத்துப்பாங்க. அண்ட் நீங்கள் அப்படியே கீழே வந்து பார்த்தா ஜிமின் அப்படியே மடியில் படுத்து தூங்கிட்டுருக்காரு. அம்மா இப்போ நான் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்க இடல்ல போடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது மேலேருந்து அத்தை வந்துட்டு, என்னடி ஏன் மருமகளுக்கு இடம் இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் கீழே ஒரு ஓரமாக உட்காந்து, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாங்க. அதாவது இப்படி இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. நீங்கள் குடுன்னு ஓடி போயிட்டு அவங்க மடியில் படுத்துப்பீங்க. ஸோ அவங்க வந்துட்டு உங்களுக்கு அப்படியே தலையெல்லாம் தடவி கொடுத்துட்ருக்க அழகாக அப்படியே நீங்களும் தூங்கியிருப்பீங்க. ஸோ இப்படி தான் ஒரு மாதிரி அவங்களுக்கும் இதெல்லாம் ஏக்கமாக தானே இருந்திருக்கும், அண்ணா பொண்ணை கொஞ்சணும் விளாடணும் அவளை இது மாதிரி பார்த்துக்கணுன்னு. ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி தான் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது. அப்படியே அவங்க அப்படியே உங்களை பார்த்துட்ருக்க. இந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட அப்பா ஜிமினோட அப்பா 2 பேரும் எல்லாரையும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ உங்களோட அப்பாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. எல்லோரும் ரொம்ப ஏக்கமாக இருந்திருக்காங்க. என் ஒருத்தனோட கோபத்தினால இத்தனை பேர்த்தோட இவ்வளோ சந்தோஷம் வேஸ்ட்டாக போயிடுச்சுல்ல,
அப்படிங்கிற மாதிரி அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும். அப்போது ஜிமினோட அப்பா தான் வந்து, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது, ஆனால் உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் தான் உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்துருக்கணும். சொல்லாமல் உங்கள் தங்கச்சியை நான் லவ் மேரேஜ் பண்ணது தப்பு தான். அது என்றைக்கு இருந்தாலும் தப்பு தான். நீங்கள் எங்களை மன்னிச்சதே எங்களுக்கு பெரிய விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கைண்டாக பேசுகிறாரு. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை போயிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சு வச்சுருந்துருக்கோமேன்னு சொல்லிட்டு உங்களோட அப்பாவுக்கு வேறு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி இப்போ க்ளோஸ் ஆகிடுறாங்க. இப்படியே தான் கொஞ்சம் நேரம் டைம் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஜிமின் வந்துட்டு அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்ப்பாரு. பார்த்தா ஆப்போசிட்டில் அவரோட அம்மா அவங்களோட மடியில் நீங்கள் படுத்திருப்பீங்க. பூனைக்குட்டியாட்டம் அப்படியே வந்துட்டு கை காலை சுருக்கி வச்சு தூங்கிட்டு இருக்கிறீங்க. அவர் அப்படியே கண்ணை ஒரு மாதிரி சைலண்ட்டாக முழிச்சிட்டு எதுவுமே பேசலை, ஜஸ்ட் உங்களை பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு வேர்க்கும். அப்போது உங்களோட அத்தை வந்துட்டு ஃபேனை உங்கள் பக்கம் திருப்பி விட அந்த காற்றுல வந்துட்டு அந்த முடி ஒரு மாதிரி அழகாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. ஜிமின் அப்படியே அழகாக பார்த்துட்டே இருப்பார். உங்களோட அம்மா அப்படியே சாஞ்சு அப்படி தூங்கியிருப்பாங்க, ஜிமின் வந்துட்டு மடியில் படுக்க வச்சுட்டு. அதே மாதிரி தான் ஜிமினோட அம்மாவும் அப்படியே அந்த தூணில் சாஞ்சு தூங்கியிருப்பாங்க. ஜிமின் மட்டும்தான் முழிச்சிருக்காரு. நீங்கள் 3 பேர் தூங்கியிருப்பீங்க. அப்படியே உங்களோட அம்மா மடியில் படுத்த மாதிரியே அவர் உங்களை அப்படியே ரசித்து பார்த்துட்ருக்காரு. அந்த காற்று 2 பக்கமும் வருது. ஸோ இப்போது அவர் பக்கமும் அந்த ஃபேன் திரும்புது. அப்போது அவரோட ஹேரும் ஒரு மாதிரி ஃப்ளை ஆகும். நீங்கள் லைட்டாக அப்படியே கண்ணை முழிப்பீங்க. கண்ணை முழிக்கிறப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்ருப்பாரு. அப்போது அந்த காற்று ஒரு மாதிரி அவரோட ஹேர் அப்படியே பறக்க வச்சுட்ருக்கும். ஒரு மாதிரி உங்களுக்கு ட்ரீமில் இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே சைலண்ட்டாக நீங்களும் ஜிம்னாவே பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், அச்சோ அவரும் நம்மளை பார்க்குறாரா என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை முடிக்கிறீங்க. அதை பார்த்து ஜிமினுக்கு லைட்டாக சிரிப்பாக தான் இருக்குது. கண்ணை முடிக்கிறியா நீ, அப்போ நான் என்ன பார்க்க மாட்டேன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்படியே தான் பார்த்துட்ருப்பாரு. ஸோ கரெக்டாக அவரோட அம்மா கண்ணை முடிச்சுட்டு போதும் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு பக்குன்னு ஆயிடுது. டக்குன்னு கண்ணை முடிக்கிறாரு. தூங்குனது போதும்னு சொன்னேன்டா அப்படின்னு சொல்லவும், எனக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்லவும், நீ தான் தூங்கிட்டு இருக்கிறியே, நான் பேசுகிறது எப்படி கேட்டுச்சு அப்படின்னு லைட்டாக டீஸ் பண்ணுறாங்க. ஜிமினுக்கு வேறு ஐயோ மாட்டிக்கிட்டனோ அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்படின்னா நீங்களும் அப்படியே எஞ்சிருப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா எஞ்சிக்கிறாங்க. அப்புறமா ஜிம்னா எல்லாருமே எஞ்சிக்கிறீங்க. இப்போது எல்லா ரிலேட்டிவும் வர ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ உங்களோட அத்தை போயிட்டு நிறையா வேலைலாம் பண்ணுறாங்க. இழுத்து போட்டு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பூஜாவையும் போய் பார்த்துட்டு அவளுக்கு அந்த பூ வைக்கிறது இந்த மாதிரி எல்லாமே அத்தை பண்ண வேண்டிய சம்பிரதாயம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. பூஜாவுக்கு மட்டும் அவங்க நகை, அதுக்கப்புறமா இந்த இது அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, நமக்கு சீர் பண்ணுறப்ப கூப்பிட்ருந்தா நமக்கும் அத்தை இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவளுக்கு மட்டும்தான் எல்லாம் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மூஞ்சி வாடி போயிடுது. ஜிமின் அதை நோட் பண்ணுறாரு. பட் அவருக்கு ரீசன் தெரில. பட் உங்கள் அத்தைக்கு அது புரிஞ்சிடுது. அவங்க வந்துட்டு ஒயன் என் கூட வரியா அப்படின்னு கேட்க, எங்கத்தை அப்படின்னு கேட்குறீங்க, ரூமுக்கு தான் வேடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் போகிறீங்க. போனதுமே இந்தா இது உனக்கு, உன்னோட சீருக்கு நான் அப்போவே எடுத்து வச்சேன். இதெல்லாமே உனக்காக அன்றைக்கே வாங்கினது. அம்மா சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் கூப்பிடல, அதனால் வர முடியல, அதனால் இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவே எனக்காக வாங்கி வச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், நான் தானும் அத்தை, அப்போது நான் வாங்கி வைக்கிறது என் கடமை தானே அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நான் போட்டுக்கிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. அவசரப்படாத, நாளைக்கு போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு சீர் இல்லையா, ஸோ அப்போ போட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக ஜிமின் படுத்துட்ருப்பார் அந்த ரூமில். அதாவது ஃபோன் நோண்டிகிட்ருப்பாரு. நீங்கள் அங்கே தான் போகிறீங்க, அங்கே தானே வைக்கணும். ஸோ போகலாமா வேணாமா, என்ன பண்ணிகிட்ருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்ட்டு கதவை தட்டுறீங்க. யார் அப்படின்னு கேட்குறாரு. மாமா நான் தான் வயன் அப்படின்னு சொல்கிறீங்க. வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் நான் இதை மட்டும் என்னோடய கபோர்டில் வச்சுட்டு போயிட்டா அப்படின்னு கேட்குறீங்க. என்கிட்ட எதுக்கு பெர்மிஷன் கேட்குற, உனக்கு வேணா நீ எப்போ வேணால் வா, போ, உன்னோட ரூம் தானே அப்படிங்கிறாரு. பட் நீங்கள் இருக்கீங்களா இப்போது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், நான் தானே இருக்கேன், வேறு யார் இருக்கா, இது நம்ம ரூம் தானே அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, இல்லை ஏன் ஃபஸ்ட்டு உன்னோட ரூம், இப்போது எனக்கு கொடுத்துருக்குற என்னோடய ரூம். ஸோ 2 பேருக்கு இது ஒரு ரூம் தான். ஸோ காமனாக பார்த்தா நம்மளோட ரூம் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படியா, இருந்தாலும் சரி ஓகே நீங்கள் பாருங்கள், நான் வச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கபோர்டு ஓப்பன் பண்ணி அதை அப்படியே சிரிச்சுட்டே வைப்பீங்க. அழகாக இருக்குது ஜிமின்க்கு அப்படி பார்க்கறதுக்கு. உங்களை கூப்பிடுறாரு. அப்படின்னு சொல்லுவீங்க.
ஆனால் அவரே வந்துட்டு பக்கத்தில் டக்குன்னு நின்னுறாரு. மாமா எதுக்காக இங்கே வந்தீங்க? நான் போகிறேன் அப்படின்னு சொல்லவும், எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து கீழே போகிறேன். எதுக்கு இப்படி நிற்கிறீங்க? உங்கள் ஊரில் இது நார்மலாக இருக்கலாம், ஆனால் இங்கெல்லாம் தப்பாக பேசுவாங்க, தள்ளிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நார்மலாவா? எல்லா ஊர்லேயும் இது தப்பு தான் அப்படிங்கிறாரு. அங்கேயும் தப்பா அப்படின்ட்டு வாயில் கை வச்சு கேட்குறீங்க. ஆமாம், ஒரு பொண்ணுக்கு பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸா இப்படி போயிட்டு நின்னா தப்பு தானே அப்படிங்கிறாரு. தப்பு தான் அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஆனால் இது தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்கா, ஏன்னா யாரோ ஒரு பொண்ணு பக்கத்தில் போய் நின்னா தான் தப்பு. நான் உன்னை கல்யாணம் தானே பண்ணிக்க போகிறேன், ஸோ உன் பக்கத்தில் நின்னா தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. கல்யாணமா அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது. அவர் உங்களுக்கு ப்ரப்போஸே பண்ணிட்டாரு, வெட்டிங் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு. மாமா நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நான்லாம் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன், ப்ராங்க் ஏதாவது பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு கேட்க, நான் ஏன்டி அதெல்லாம் பண்ணணும்? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு சொல்லிட்டேன், அவ்வளோதான். அவளுக்கு சீர் முடியட்டும், நம்ம விஷயத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறாரு. நம்ம விஷயமா? விளையாடாதீங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? பால் மாதிரி இருக்கிறீங்க, நான் பாருங்கள் காப்பி தூள் மாதிரி இருக்கேன் அப்படின்ட்டு அதே டைலாக ஜிமினா கிட்டேயும் சொல்ல, அவர் அப்படியே வந்துட்டு உங்களை அப்படியே அந்த செவத்தோடு சேர்த்து பிளாக் பண்ண மாதிரி 2 கை வச்சு அடைச்சி பிடிச்சிக்கிட்டு மில்க் ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறீங்க? மில்க் ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் காஃபி அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? தள்ளுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. உண்மைதான் சொல்கிறேன். வெறும் டிகாசன் மட்டும் போட்டால் காஃபி டேஸ்ட் வராது, வெறும் பாலை மட்டும் குடித்தாலும் டேஸ்ட்டாக இருக்காது. பட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி குடித்தாதான் அது வந்துட்டு ஒரு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் தான் அது வந்துட்டு ஒரு பர்ஃபெக்ட் காஃபியாக இருக்கும், ஓகேவா? ஸோ மில்க் ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் காஃபி அப்படின்ட்டு சொல்கிறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. இருந்தாலும் மாமா நீங்கள் நல்லா வெள்ளையாக இருக்கீங்க, அப்புறம் பூஜா தான் நல்லா கலராக இருக்கா, அவளுக்கு தான் நீங்கள் செட் ஆவீங்க, எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் ஓடிடுறீங்க. ஆனாலும் வெக்கமாக வருது. ஆனால் நம்ம துரையோட இந்த காதல் வசனத்தை உங்கள் அம்மா, அவங்க அம்மா, உங்கள் அப்பா, அவங்க அப்பான்னு எல்லோரும் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த பக்கம் வந்திருப்பாங்க. அப்போது கரெக்டாக இவர் இந்த டைலாகை பேச எல்லோரும் கேட்டுட்டு அந்த பக்கம் போயிடுறாங்க நீங்கள் வெளியே ஓடி வரும்போது. ஸோ இப்போ எல்லாருமே ஹாலில் இருக்கீங்க. ஜிமினும் கீழே வராரு. அவர் கீழே வரும்போது அம்மா ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க ஏன்டா ஏன்டா கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா அது, அத்தை எனக்கு ஒரு காஃபி அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களோட அம்மாவும் காஃபி வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. துரைக்கு எப்படி பிளாக் காஃபி வேணுமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது என்ன, பிளாக் காஃபி நல்லா இருக்காது, கசக்கும், பால் போட்டு தான் வேணும் அப்படிங்கிறாரு. ஓ அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவை உங்களோட அத்தை கூப்பிடுறாங்க. என்ன மீரான்னு அம்மா கேட்க, மில்க் ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஜிமினுக்கு பக்குன்னு இருக்குது. நீங்கள் அப்படி திருத்துன்னு முழிக்கிறீங்க, இவங்களுக்கு அப்படி தெரியும்னு. அப்போ உங்களோட அம்மா, என்ன மீரா மில்க்குங்கிற டிகாசனுங்கிற என்ன அப்படின்னு கேட்க ஒன்றும் தெரியாத மாதிரி. அப்போ உங்கள் அப்பா அவங்க அப்பா 2 பேரும் சேர்ந்து, இது தெரியாதா உங்களுக்கு, மில்க் ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் காஃபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமினுக்கு செம்ம எம்பாரசிங்காக இருக்குது. சொன்னீங்கன்னா அத்தாடி உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருச்சா என்ன, மாமா சொன்னதை அப்படியே அச்சு பேசுகிறாம சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முழிச்சிட்ருக்க. ஜிமினுக்கு அப்படி தான் இருக்குது. திருன்னு முழிச்சிட்டு எனக்கு காஃபி வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைடா, நீ கேட்ட மாதிரியே மில்க்கு ப்ளஸ் டிகாசன் ஈக்குவல் டு பர்ஃபெக்ட் காஃபியாக போட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போய் போட்டுட்டு வந்து கொடுக்க ஜிமினுக்கு அதை குடிச்சிட்ருக்காரு. ஆனாலும் தெரிஞ்சிருச்சா, பார்த்துட்டாங்களாம், என்னென்னு புரியலையே, நம்ம சொன்னதை அப்படியே சொல்கிறாங்கன்னு ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்டோடையே இருக்காங்க. உங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்க ஆசைப்பட்டது தானே, அதனால் அவங்களும் சீர் முடிச்ச கையோட கல்யாணம் முடிச்சிடலாம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வெத்தலை கொட்டிகிட்டே பேச, தாத்தா வந்துட்டு குட்டடி நான் உனக்கு வெத்தலை கொட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்களும் என்ன தாத்தா உப்பநாட்டியா வேலை கூட செய்ய விட மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்கி கூட அவங்க வேலை செய்யக்கூடாதா, வெத்தல் தானே கொட்டிக்கிறாங்கன்னு கேட்க, அப்போது அவரும் நான் ஏன் இதெல்லாம் இப்போ எல்லாத்து முன்னாடி பண்ணுறேன்னா, இதெல்லாம் பார்த்து என்னோடய பேரை என்கிட்டேருந்து கற்றுக்கணும், அப்புறம் என் பேத்தியை
நான் எப்படி என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்கணும், அந்த மாதிரி என் பேத்தியை என் பேரை நல்லா பார்த்துக்கணும், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி உங்களையும் பார்க்குறாங்க. 2 பேத்துக்கு செம்மையாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகுது. ஸோ இப்படி தான் சரி ஓகே பொறுத்ததும் பொறுத்தாச்சு, நாளைக்கு ஒரு நாள் அதுக்கப்புறம் ஐயர்கிட்ட பேசிட்டு நல்ல முடிவாக ஒன்று எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கல்யாணத்து பேச்சே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 பேர்த்துக்கும் லைட்டாக ஷை ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் அந்த அன்னைக்கு டே அப்படி ஸ்கிப் ஆகுது. கொஞ்சம் நஞ்சம் ரிலேட்டிவ்லாம் வந்துட்டு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லாம் அழகாக ரெடி ஆகுறீங்க. அம்மா வந்துட்டு ஜிமினாக்கு அழகாக ஒரு மாதிரி பட்டு சட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேஸ்ட்டையும் கொடுத்துருக்காங்க. டே உனக்கு இது போட பிடிச்சா போட்டுக்கோ, இல்லைன்னா பேண்ட்டும் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அது எப்படி போட பிடிச்சா, அத்தை முதல்ல எடுத்து கொடுக்க ட்ரெஸ்ஸு பிடிக்காமல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் எனக்கு கட்ட தெரியலத்த அப்படின்னு சொல்கிறாரு. நான் வேணா கட்டி விட்டாடா அப்படின்னு கேட்க, நீங்களா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே வேடியெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுறாரு. உங்களோட அம்மாவுக்கு சிரிப்பாக இருக்குது. அப்போது உங்களோட அப்பாவை அனுப்பி எங்கே அவனுக்கு அதை கட்டி விட்டுருங்க அப்படின்னு சொல்லவும், என் மாப்பிள்ளைக்கு வேட்டி கூட கட்ட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஜிமின் வந்துட்டு அந்த வேட்டியை போட்டு சுற்றுன்னு சுற்றிட்டு இருப்பார். எங்கே சுற்றுறதுன்னு தெரியல, நெஞ்சு வரைக்கும் வச்சு கட்டிக்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப வளர்த்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது உங்களோட அப்பா தான் உள்ளே போயிட்டு, என்ன மாப்பிள்ளை கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்கா. இல்லை மாமா கட்டிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. தப்புடா அப்படி கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு கீழே இறக்கி கட்டி விடுறாரு. ஆனால் இவ்வளோ வளர்த்தியாக்குறே, நான் எப்படி இழுத்துட்டே நடக்கட்டா, விழுந்துட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் இருக்கே, இந்தா இப்போ மாமா பண்ணுற மாதிரி அப்படியே பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கால் அப்படி ஒரு கால் தூக்கி வேட்டி பிடிச்சி மடித்து கட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ணி காட்டுறாரு. ஸோ ஜிமினும் அதே மாதிரி பண்ணுறாரு. இமேஜின் பண்ணி பாருங்கள், அழகாக ஜிமின் வந்துட்டு பட்டு வேட்டி பட்டு சட்டையில் அந்த வேட்டியை அப்படி ஒரு கால் தூக்கி அந்த கையில் வந்துட்டு அந்த ஒரு சைடு பிடிச்சி அப்படியே இன்னொரு சைடு இருக்கிறத அந்த வேஷ்டியை எடுத்து அப்படியே மடித்து கட்டினா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிமின் அப்படியே கீழே வராரு. வேலையோ வேலை இன்னைக்கு சாருக்கும். பூஜா பார்க்குறா. எனக்குன்னு நினச்சேன், ஆனால் என் அக்காவுக்குன்னு ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி உட்காந்துருப்பாளா. அப்போது உங்களோட அத்தை வராங்க அவகிட்ட. என்ன பூஜா பலத்த யோசனையில் இருக்க போல அப்படின்னு கேட்க, ஏத்த உனக்கு அப்படி என்னத்தான் என் மேலே ஆத்திரம் அப்படின்னு கேட்குறா. ஏண்டி எதுக்கு இப்படி கேட்குறா, எனக்கு என்ன உன் மேலே ஆத்திரம் இருக்க போகுது அப்படின்னு கேட்க, இல்லை என் அக்காவுக்குன்ட்டு ஒரு பிள்ளைய பற்றியே எனக்குன்னு ஒரு பிள்ளைய பற்றியாத்த, அது என்னத்த ஒரே பிள்ளை தான் பெற்றுக்கணும் ஏதாவது இருக்கா என்ன உங்கள் ஊரில் சட்டம், இன்னொரு பையனை தான் பெற்றிருந்தா உனக்கு என்ன குறைஞ்சி போயிடுவேன், இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்களோட அத்தைக்கு நான் சிரிப்பாக இருக்குது. அப்படியா, இப்போ வேணா அத்தை பெற்றுக்கிட்டா அப்படின்னு கேட்க, நீ இன்னைக்கு மேல் வந்துட்டு பெற்று அவன் வளர்ந்து அதுக்குள்ளே எனக்கு வயசாகிடுமே, அப்போ அவனை பொண்டாட்டியாக பார்க்க மாட்டான் தே ஆண்டியாக பார்ப்பான் அப்படின்னு சொல்கிறீங்க. சாரி அவள் அப்படி சொல்கிறா. அத்தைக்கு செம்ம சிரிப்பு. நல்லா பேசுறடி வாயாடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயிலே ஒரு இடி இடிச்சிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இப்போது அவளுக்கு வந்து சீர் பண்ணுறாங்க. எல்லோரும் வந்து அந்த டைமுக்கு சீர் பண்ண ஆரம்பிப்பாங்க. எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தராக வந்துட்டு அந்த அதெல்லாம் சீர் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆர்த்தியெல்லாம் எடுக்கிறது எதுவும் நலங்கெல்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி அரப்பு அதெல்லாம் வச்சு தொட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி அவளுக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜிமினா தான் அங்கே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காரு. எல்லாத்தையும் வந்துட்டு ஃபோட்டோ, அதாவது ஃபோட்டோகிராஃபர்லாம் வர சொல்ல ஜிமினாவே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பார் எல்லாத்தையும். அப்போது அந்த பக்கம் இந்த பக்கம் கண்ணு தேடுது. எல்லாரும் இங்கே இருக்காங்க, நம்மளால் மட்டும் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபோட்டோ அந்த ஃபோனை மட்டும் அப்படியே அவளை பூஜா பார்த்த மாதிரி பிடிச்சிட்டு கண்ணு ஃபுல்லாக அவங்களெல்லாம் தேடிட்டு இருக்குது, எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்படியே மேலே ஸ்டெப்லேருந்து அழகா இறங்கி வரீங்க. உங்கள் கொலுசு சத்தம் மட்டும் ஜிமினாக்கு தனியாக கேட்குது. அப்படியே டக்குன்னு திரும்புகிறாரு. பார்த்தா அந்த ஸ்டெப்பில் அப்படியே க்யூட்டாக அழகா பிரின்சஸ் மாதிரி இறங்கி வந்துட்டுருக்குறீங்க. தாவணி பாவாடை தான் கட்டியிருப்பீங்க. அது ஒரு மாதிரி கேரளா ஸ்டைலில் இருக்குது. ஒயிட் கலரில் அந்த தாவணி, அந்த ஜருகையெல்லாம் லைட்டாக கோல்டன் சில்வர் கலர் மாதிரி கலந்து அழகாக இருக்குது. பார்க்க அப்படியே தங்கச்சலை மாதிரி இருக்குது. அத்தை வாங்கி கொடுத்த நகை வளையல் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் போட்டிருப்பீங்க. ஜிமிக்கு மட்டும் நீங்கள் அதே தான் போட்டிருக்கீங்க. அந்த ஜிமிக்கு வந்துட்டு ஒரு மாதிரி அது ஒரு ஆட்டம் ஆடினா ஜிம்மும் சேர்ந்து அவரோட தலையை ஆட்டிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் அங்கேருந்து அப்படியே இறங்கி வரணும். அப்போ உங்களோட அம்மா அவங்க கையில் எதையோ கையில் கொடுக்குறாங்க. இந்தா கொண்டு போயிட்டு அங்கே கொடு அப்படின்னு சொல்லி நீங்களும் அதை வாங்கிட்டு அப்படியே அழகாக நடந்து வரீங்க. வந்தால் ஜிமின் பக்கத்தில் நிற்பார். அம்மா இந்தாங்க கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்ல அவர் அப்படிங்கிறாரு. நீங்கள் தலையை ஆட்டி ஆட்டி பேச அந்த ஜிமிக்கு ஆடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவரும் ஒரு மாதிரி அந்த ஜிமிக்கு ஆடுறத பார்த்துட்டு அவரும் தலையாட்டிக்கிட்டே அப்படிங்கிறாரு. மாமா அப்படின்னு கத்துவீங்க. என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாரு. புடிங்க
கொடுக்க சொன்னாங்க. நான் அப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன், நான் ஒட்டி எல்லா பக்கம் தூக்கிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு போயிடுறீங்க. போனது சும்மா போயிருந்தா பரவாயில்ல, ஆனால் திரும்பி ஒரு லுக்கு விட்டுட்டு போயிடுறீங்க. மனுஷன் அவ்வளோதான், அந்த லுக்கில் அப்படியே செத்து போயிட்டேன் போ அப்படிங்கிற மாதிரி நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. கரெக்டாக அப்போது அவரோட அப்பா வந்து, என்னடா நெஞ்சு வலியா அப்படின்னு கேட்க, அவரோட அம்மா, ஏங்க இது வேற வழிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதா மீரா, எனக்கும் இப்படி தானே வந்துச்சு உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பழைய ஃப்ளாஷ்பேக்கு போக, ஸோ ஒரு மாதிரி அந்த ஃபங்க்ஷன் வீடு ரொம்ப கலகலன்னு இருக்குது. ஒரு 2 ஹார்ஸில் அந்த சீர் எல்லாமே முடிஞ்சிடுது. எல்லோரும் வந்தவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒருத்தராக கிளம்ப ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆஃப்டர்நூன் ஆகுது. இப்போது வந்தவங்கெல்லாம் கரெக்டாக இல்லை, அந்த சீர் முடிஞ்சு போயிட்டாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி சலுப்பாக இருக்குது, ஒரு மாதிரி வெயில் வேறு இன்றைக்கி இருக்கா. அப்போது ஜிமின்னு ஒரு மாதிரி தண்ணி குடிச்சிட்டே இருக்காரு. என்னாச்சு, எதுக்குடா இவ்வளோ தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க, தெரியலட்டோ எனக்கு இங்கே ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ரொம்ப தண்ணி தாகாயிட்டே இருக்குது, குடித்தாலும் ஒரு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. பிரியாணி சாப்பிட்ருப்பாரு, அந்த பிரியாணியெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க ஃபங்க்ஷனில், அதுக்குள்ளே சாப்பிட்டா கொஞ்சம் தண்ணி தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு, சரி ஓகே வயன் அப்படின்னு கூப்பிட, என்னம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தா நீ ஜிம்மினை கூப்பிட்டு போயிட்டு தோட்டத்தில் இளநி போட்டு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, மாமா போகலாமான்னு சொல்லிட்டு கை பிடிச்சி கூப்பிட்டு போகிறீங்க. எல்லோரும் அப்படியே பார்த்துட்டு, இந்த அளவுக்கு போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களோட அம்மாவுன்னா கண்ணே பட்டு போயிடும் போல் என் பிள்ளைக்கும் மருமகனுக்குன்னு அவங்க அப்படியே இந்த கையில் நட்டு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜிமின் அப்படியே 2 பேரும் போகிறீங்க. அங்கே போனதுக்கப்புறமா நீங்கள் எப்பவுமே ஓரளவுக்கு ஒரு மாதிரி நார்மலாக தான் இருக்கீங்க, பட் அவர் எந்நேரம் ரொமான்டிக் மூலியே இருப்பார் போல். ஸோ இப்போது நீங்கள் தோட்டத்துக்கு கூப்பிட்டு போகிறீங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு கூடை இருக்குது, அதை எடுத்து போட்டு கவர்த்தி போட்டு, மாமா இதில் உட்காந்துக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் நீ உட்காரு அப்படிங்கிறாரு. நானும் உட்காந்துட்டா யார் யாருன்னு தருவா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பறிச்சுட்டு வந்து தரேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிவிட்டு, நீங்கள் ஒரு மரம் வந்துட்டு சின்ன மரமாக இருக்கும், அதாவது ஒரு ஹைட்டு உங்கள் ஹைட்டுக்கு தான் இருக்கும். அதில் இளநீ ரொம்ப தித்திப்பாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய இளநீ இருக்கும் அதில். அதை வந்துட்டு போயிட்டு அதை பிடிச்சி இழுத்துட்ருக்குறீங்க. எப்போ உங்களுக்கு அப்பா தான் போட்டு தருவார், பட் இன்றைக்கி உங்களால் இழுக்கவே முடியல. ஸோ ஜிமினும் வந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படின்ட்டு நீங்கள் அந்த பக்கம் நகர போக, எங்கே போகிற அப்படியே நில்லு, நானும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நிற்க, அவர் உங்கள் பின்னாடி நிற்கன்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை வ்ராப் பண்ண மாதிரி அந்த இளநியை போட்டு உங்களோட கை எப்படி சொல்கிறதுனா, இளநியில் நீங்கள் அந்த கை வச்சுருப்பீங்க. ஸோ உங்களோட கை மேலே அவரோட கை வச்சு, ஸோ ஒரு மாதிரி போட்டு 2 பேரும் இழுத்துட்ருக்குறீங்க. உங்களுக்கு நான் ஹார்ட் பீட்டெல்லாம் அப்படியே செம்மையாக ரைஸ் ஆகுது, படப்படப்படன்னு அடிச்சிட்ருக்கு. அது ஜிமின்கே கேட்குது போல். அவர் அப்படியே சிரிச்சிட்டு, அப்புறம் நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல அப்படின்னு கேட்குறாரு. என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன்ல அப்படின்னு கேட்க, உங்களுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக வருது. அதான் வீட்டில் எல்லோரும் சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க இருக்கட்டும், அவங்களுக்கு ஓகே தான், பட் நீ சொல்லு, உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாரு. இப்படி கேட்டுகிட்டே ஒரு வழியாக அந்த இளநீ பிச்சிருப்பீங்க 2 பேரும். ஸோ இப்போ அதை வந்துட்டு வெட்டணும். ஜிமின் கத்தெல்லாம் வெட்ட தெரியாது, நீங்கள் தான் வந்துட்டு கொடுங்க நான் அந்த இளநீ வெட்டி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இளநீ அவருக்கு வெட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ அதை வெட்டிகிட்டு இருக்கிறப்போ ஜிமின் வந்து உங்களே பார்த்துட்டே இருப்பாரா. மாமா ஏன் இப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமினாவும், ஏன்னா என் கண் உன்னை விட்டு அந்த பக்கம் நகரவே மாட்டேங்குது, போராட்டம் பண்ணுது, சாலை மறியல் பண்ணுது அப்படிங்கிறாரு. என்ன பேசுகிறீங்க, எங்கள் ஊர் மாதிரியே பேசுகிறீங்க, எங்கள் ஊருக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்ல, இனிமேல் ஆய்க்க வேண்டியதான் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே சிரிச்சுட்டு, சரி ஓகே நாங்கள் குடிங்கன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அவரு குடிச்சிருப்பார். அடுத்து வந்துட்டு அதை வெட்டுனா அதில் வந்துட்டு லைட்டாக இளநீல அந்த தேங்காய் வந்து படர்ந்துருக்கும்ல, ஸோ லைட்டாக அது ஊறிட்டுருக்கும்ல, ஸோ அந்த லேஸாக இருக்கிற தேங்காய் நல்லாயிருக்கும். ஸோ அதை வெட்டி கொடுக்கறதுக்காக அதை வெட்டிகிட்ருப்பீங்க. அப்போ வெட்டிட்டு இருக்கிறப்போ ஏய் அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும் அப்படியே அவரை ஒரு மாதிரி கீழே குடிஞ்ச மாதிரி அப்படி கண்ணை மட்டும் மேலே இது பண்ணி பார்ப்பீங்க. ஒரு மாதிரி கண் பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் என்ன பண்ணுறாருன்னா டக்குன்னு கண்ணடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி முத்தம் கொடுக்குற மாதிரி இப்படி பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே அருவாளை கையில் வச்சுருக்குறீங்கள, ஸோ காட்டி அருவாள் கையில் தான் இருக்குது மாமா அப்படிம்பீங்க. அப்போ அவர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையில் அருவாள் பிடிச்சிருப்பீங்களா, அதை அப்படியே அவரோட கையில் கொண்டு வந்து பிடிச்சிக்கிட்டு அவரோட கன்னத்தில் வச்சுக்கிட்டு அப்படியே பாட்டு பாட ஆரம்பிச்சிருவார். ஏ குலத்தின் கண்ணே கருவாச்சியே, நீ தொட்ட அருவா கரும்பாகுதே,
கருகுதே கண்ணு கருவாச்சியே நீ தொட்டாருவா கரும்பாகுதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருவாள் நீங்கள் பிடிச்சிக்கிற உங்களோட கையை சேர்த்து பிடிச்சி அவரோட கன்னத்தில் வச்சு அப்படியே பாடிட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பருத்தி வீரனா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அப்படி தான் உங்களுக்கு வந்துட்டு அவர் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சொல்ல தான் மாட்டேங்கிறீங்க. ஜிமினாவும் பிடிச்சிருக்குல்ல வாயை திறந்து சொல்ல. இதே என் ஊராக இருந்தா இந்நேரம் அல்ல கல்யாணமே எல்லாம் முடிஞ்சிருக்கும். நீ என்னடானா வாயை திறந்து கூட பேச மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறாரு. அது உங்கள் ஊர், இது இந்த ஊர், இங்கெல்லாம் இப்படி தான் இருப்போம். என் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறீங்க. ஆஹா, ஆனால் இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்கிட்ட இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணலான்னு ஆசையாக மனசோட கிட்ட வருவார். நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அந்த தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் சுரண்டி வச்சுருப்பீங்களே, அதை எடுத்து டக்குன்னு அவரோட வாயில் போட்டு துணிச்சு விட்டுறீங்க. ஜிமினும் வந்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு கேட்க, ஆமாம் இளநீ குடிச்சிட்டா அதுக்கு தேங்காய் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதான் ஊட்டி விட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எப்படி தான் ஊட்டி விடணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் இந்த டைமில் தான் ஊட்டி விடணுமான்னு கேட்க, நான் எப்போ வேணால் ஊட்டி விடுவேன், சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு சீக்கிரமாக வீட்டுக்கு போகிற வழியை பாருங்கள், வேலை நிறையா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு உங்கள் பின்னாடியே அப்படி வந்துட்டுருப்பாரு. இப்போது வீட்டுக்கு போனதுமே எல்லோரும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் வேலை ஜாஸ்தி இருக்கும்ல, எல்லாம் போட்ட மாதிரி கசன்னு கிடக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்பா மாமா 2 பேரும் வந்துட்டு இந்த பந்தல்லாம் போட்டவங்களுக்கு பணம் செட்டில்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மாமா வந்துட்டு இந்த மொய்யெல்லாம் எழுதுவாங்கள்ல, அதெல்லாம் வாங்கி எண்ணிட்டுருக்காரு. அத்தை அம்மா வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. தாத்தா பாட்டி உட்காந்து அப்படியே இந்த பழைய கதையெல்லாம் பேசிட்டு என்னோட சீருக்கும் வந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்போம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. தாத்தா தான் வந்துட்டு சீருக்கு வரலான்னு என்ன கல்யாணமே பண்ணிட்டு போகிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் டைம் வந்துட்டு ஸ்கிப் ஆகும். ஒரு 1 வீக் ஆகுது. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு குட்டி ரொமான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் நீங்கள் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஓடி ஒழிஞ்சுக்குவீங்க. ஜிமினுக்கு வந்துட்டு ஏக்கமாக இருக்கும். ஒரு வாட்டி ஒரு கணக்கில்லாத கிஸ் பண்ண விடுறாளா பாரு, ஒரு ஹக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு என்ன இப்படியெல்லாம் ஒரு தேவை இருக்கா என்ன, எனக்கு என்ன தேவை, என் ஊரில் இருந்தா சே அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் உங்கள் ஊர் பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏய் போடி எது கொடுத்தாலும் இதே சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட விட்டுருவார். இப்போது அதனால் ஒரு வாரம் ஆயிடுச்சா, அந்த வீட்டை அந்த தீட்டுன்னு சொல்லுவாங்களே, ஸோ அது எல்லாமே வந்துட்டு இது பண்ணியாச்சு. எல்லாமே சீரெலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதெல்லாம் ஃபினிஷ் ஆகிடும். அதனால் இப்போது உங்களுக்கு 2 பேர்த்துக்கு வந்துட்டு நிச்சயம் பண்ணுறதுக்காக பேசி எடுக்கிறாங்க. அப்படியே 2 பேர்த்துக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பூஜா தான் வந்து அப்படியே உங்களோட அத்தையை பார்த்து, எல்லாம் என் தலையெழுத்து, என் நேரம் அப்படிங்கிறா. ஏய் வேணா ஒரு பையனை அடாப்ட் பண்ணிட்டு வரட்டா கொரியாலேருந்து அப்படின்னு கேட்குறாங்க. உங்களோட அம்மா ஏன்டி அப்படி கேட்குறேன்னு சொல்லிட்டு கேட்க, உன் பொண்ணு என்ன கேட்டால் தெரியுமா, உனக்கு அப்படி என்ன கஞ்சித்தனம், ஒரே ஒரு பையனை பெற்று வச்சுருக்க, அவளுக்கு மட்டும் இருந்தால் போதுமா, எனக்குன்னு ஒரு பையனை பெற்று வைக்க மாட்டியான்னு கேட்குறா. நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லோரும் முன்னாடி சொல்லிட்டாங்க. அவளுக்கு வேறு ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது. எல்லாம் சிரின்னு சிரிச்சிட்ருப்பாங்க. ஸோ இப்படி தான் என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் மார்னிங் 2 பேர்த்துக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஸோ சாரீ புடவை அந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு ஜிமினுக்கு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இப்போது அப்படி தான் உங்களுக்கு 2 பேர்த்துக்கும் நிச்சயம் ஆகுது. எல்லோரும் நிறைய ரிலேட்டிவெல்லாம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப கிராண்டாக தான் பண்ணுறீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஜிமின் வந்து ரிங்கெல்லாம் போட்டு விடுறாரு. ஒரு மாதிரி உங்களுக்கு ஷையாலாம் இருக்குது. இப்படி தான் அழகா அந்த என்கேஜ்மெண்ட்டும் அப்படியே முடிஞ்சிருக்கும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அன்றைக்கி மறுபடியும் இது ஃபங்க்ஷன் தானே, எல்லோரும் வந்து போனதுக்கப்புறம் வீடெல்லாம் அப்படியே சுத்தம் பண்ணுறது, பந்தலுக்கு பணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்பா அம்மாவுக்கு பிஸியாகவே இருக்குது. இப்போது ஃபைனலாக நைட் ஆகுது. ஸோ நீங்களும் வந்துட்டு சரி ஓகே எனக்கு இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி இருக்குது, நான் போய் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரிடி போ உன்னை சும்மா ஃபோட்டோ எடுக்கிறேங்கிற பேரில் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க. ஏன்னா ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் வந்துட்டு சரிம்மா நான் அப்படியே போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், அப்புறம் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு போகிறீங்க. உள்ளே போனால் உங்களோட ரூம் தானே. ஸோ போனால் அங்கே ஜிமின் இல்லை. மாமா அப்படின்னு கூப்பிடுறீங்க. எங்கேயும் காணோம், சத்தமே இல்லை.
அப்பாடி மாமா இல்லையா, சரி ஓகே நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை அப்படியே லாக் பண்ணிவிட்டு போயிட்டு உங்களோட கபோர்டு ஓப்பன் பண்ணுறீங்க. ஸோ நாமளே தான் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கலான்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டிங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா அந்த ஜுவல்லெல்லாம் வந்துட்டு அப்படி கழட்டணும்ல, ஸோ ஒன்றா ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஜுவல் செட்டெல்லாம் முதல்ல கழட்டிட்டு இருக்கிறீங்க. தோடும் கூட கொஞ்சம் பெருசாக போட்டு விட்டுருப்பாங்க. எல்லாம் ஒவ்வொன்றா கழட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுது. அப்படியே கழட்டிட்டு இருக்கிறப்போ பக்கத்தில் ஜிமினாவோட கபோர்டு ஓப்பனாக இருக்கும். இந்த மாமா கபோர்டை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு, எலிக்குது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை நல்லா லாக் பண்ண பார்த்து அமுத்துறீங்க. அமுக்கவே முடியல, உள்ளே போக மாட்டேங்குது. என்ன இது, சாத்தவே முடியல, அந்தளவுக்கு திங்ஸ் வச்சுருக்காரா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு திறக்குறீங்க பாருங்கள். பார்த்தா ஜிமினா உள்ளே உட்காந்துருக்காரு. அப்படியே வந்துட்டு மூஞ்சி அப்படியே கை வச்சு மூடிக்கிறாரு. அப்படி வச்சு மூடிட்டா உங்களுக்கு அவர் தெரியாதா என்ன? ஸோ மாமா அப்படிங்கிறீங்க. பார்த்துட்டியா அப்படிங்கிறாரு. இங்கே என்ன மாமா பண்ணுற நீ கபோர்டுக்குள்ளே வளைஞ்சிக்கிட்டு, யார் கூட கண்ணாமூச்சி விளையாடுற அப்படின்னு கேட்க, டக்குன்னு அந்த கபோர்டுக்குள்ளேருந்து வெளியே குதிச்சு வந்து உங்களை அப்படியே அந்த கபோர்டு கூட சேர்த்து அப்படி பின் பண்ண மாதிரி, யார் கூட விளையாடணும், உங்க கூட தான், அதுக்கு தான் அப்படிங்கிறாரு. என் கூடயா? என் கூட என்ன விளையாட போகிற, தள்ளுங்க வெளில போங்க, நல்ல வேலை நான் பார்த்தேன், நான் ட்ரெஸ் மாற்றணுமாம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. மாற்று அப்படிங்கிறாரு. என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்க, நான் தான் விளாட்ணுன்னு சொன்னல அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உன் பேச்சே சரியில்லை, உன் மூச்சும் சரியில்லை, உன் கண்ணும் சரியில்லை, உன் போக்கே வேறு மாதிரி போதுமாம்மா, நீ டர்ட்டி பாயாக இருக்க, போகலையா அப்படிங்கிறீங்க. ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ப்ளீஸு, அதெல்லாம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் அப்படிங்கிறாரு. நீ என்ன இப்படி கெஞ்சுற, இதுக்கெல்லாம் நான் மயங்குற ஆளே கிடையாது, போகலையா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுருவீங்க. அவரும் சினிங்கிட்டு அப்படின்ட்டு வெளில போய் நிற்பார். நீங்களும் போயிட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிறீங்க. உங்களுக்கு செம்மையாக சிரிப்பு வருது. ஸோ ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு டோரை ஓப்பன் பண்ணுவீங்க. ஆனால் அவர் வாசல், அதாவது அந்த டோர்கிட்டே நின்று இருப்பார் போல். நீங்கள் கதவை அப்படி திறந்த அடுத்த செகண்ட் உங்களை சேர்த்து உள்ளே இழுத்து வச்சு, அதாவது உள்ளே இழுத்துக்கிட்டு டோர் லாக் பண்ணிடுவார். என்ன பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்க, பேசாத அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏன் பேசக்கூடாது அப்படின்னு கேட்க, பேசாத அப்படின்னு சொல்லுவார். ஏமா அப்படி ஆஸ்கி வாய்ஸில் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏதோ ஒன்று பேசுகிறல விடுறி அப்படின்னு சொல்லிட்டு அழகா அப்படியே வந்துட்டு அவரோட விரல் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட கண்ணத்தில் வச்சு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. நீங்கள் அவரோட விரல் அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, அதான் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுல்ல, இப்போது எதுவும் தப்பு இல்லை அப்படிங்கிறாரு. அடப்பாவி, நீ சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லை, உன் பார்வையும் சரியில்லை, நீ ஏதோ ஒரு முடிவில் தான் இருக்க, வெளில போ அப்படிங்கிறீங்க. போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ரொம்ப க்ளோஸ்அப்பில் அவங்க பக்கத்தில் வந்து நிற்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் கண்ணையே பார்க்க, அவரும் உங்களை பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே அவர் கை மறுபடியும் உங்கள் கண்ணத்துக்கு வருது. ஸோ அப்படியே அழகாக அந்த கண்ணத்தை ஒரு மாதிரி பண்ணுவாங்களோ, ஸோ அது மாதிரி அந்த ஒரு விரல் மட்டும் வச்சு அந்த கண்ணத்தை ஒரு மாதிரி தடவிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். ஸோ அப்படியே ஜிமினா அவங்க பக்கத்தில் வந்து கிஸ் பண்ண வருவார். அப்படியே உங்களுக்கு அப்படியே மைண்டில் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டெல்லாம் ரைஸ் ஆகுது, எப்படின்னே சொல்ல தெரியல. ஆனால் இந்த ஃபீல் ரொம்ப புதுசாக இருந்தாலும் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். அப்படிங்கிற மாதிரி அழகாக ஒரு ஃபீலோட நீங்கள் ஜிமினாவே பார்க்க, அவரும் வந்துட்டு உங்களை அப்படியே அழகாக க்யூட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு சாஃப்டாக ஒரு குட்டி கிஸ் கொடுக்கறதோட இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஓகே டியர், ஸோ ஆல்ரெடி 1 hour ஆயிடுச்சு, ஸோ அதனால தான் முடிச்சிட்டேன். அண்ட் ஓகே, வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆமாம், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கு, கொஞ்சம் இல்லை நல்லாவே பிடிச்சிருக்கு, ஏன்னா நான் நல்லா ஃபீல் பண்ணேன். அப்புறம் வேறு என்ன, அப்புறமா நான் இந்த மாதிரி பாடுறேனே, ஸோ அதை மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்குங்க ப்ளீஸ், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோசமாக பாடினா மன்னிச்சிக்கோங்க. வேறு என்ன சொல்லணும், அவ்வளோதான் டியர், எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. சரி ஓகே, நான் இந்த ஒன் ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஒன் ஷாட் வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எப்போ பின்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எஃப்எஃப் வந்துட்டு ஜிமினாக்கு வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், மார்னிங் வந்துட்டு போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ ஜிமின் எஃப்எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர், அதாவது ப்ளேலிஸ்ட்டில் போடுவேன். ஸோ நீங்கள் அதில் பார்க்கலாம், ஓகேவா? ஸோ அதில் பாருங்கள், அதில் இருக்கும். எனக்கு இந்த ஒன் ஷாட்டில்
ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னா எந்த சீன் அப்படின்னா ஜிமின் வந்துட்டு அந்த பாட்டு பாடுவார்ல, என்ன குறத்தி கண்ணு கருவாச்சின்னு சொல்லிட்டு அந்த சாங் பாடுவார்ல. ஸோ அப்போ கூட நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி முறைக்கிற மாதிரி ஒரு சீன் சொல்லியிருப்பேன். ஸோ அப்படி முறைக்கிறதுக்கும் அவர் அந்த பாட்டை பாடுறதுக்கும் அந்த அருவாலை காட்டுறதுக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா அந்த படத்தில் வந்துட்டு அந்த மாதிரி வரும். ஸோ அந்த பாட்டு லைனை கொண்டு வரதுக்காகவே நான் அந்த ஒரு சீன் வச்சேன். ஸோ உங்களுக்கு அது பிடிச்சிருக்கான்னு தெரியல. பட் வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சீன் பிடிச்சிருக்க சான்ஸ் இருக்குல்ல. ஸோ அப்படி ஏதாவது பிடிச்சிருந்தா என்னென்னு சொல்லுங்கள், ஓகேவா? அல்லாடியே. ஸோ டடா பபாய் சராங்கி.